கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மையும் அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை எடுத்து செலுத்தி கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு எலெயாசர். எலெயாசர்னா யாருன்னு ஏதாவது ஞாபகம் வருதுங்களா? யாருங்க? இதுக்கு முன்னாடி இந்த பேர் கேள்விப்பட்ட பேரா இருக்கா? ஆபிரகாமினுடைய வேலைக்காரன். வேற ஏதாவது இருக்குங்களா? ஆரோனுடைய மகன். பரவாயில்ல, ஒருத்தர் தான் சொல்றாங்க, வேற யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆபிரகாமினுடைய வேலைக்காரர், அப்புறம் ஆரோனுடைய குமாரன். சரிதானுங்களா? ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆபிரகாமினுடைய வேலைக்காரருடைய பேர் என்னன்னு பார்க்கணும். எலெயாசரா? இல்லைங்க, வசனம் நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 15:2. ஆதியாகமம் 15:2. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலெயாசார் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். இவருடைய பேர் என்னங்க? எலியேசர். நம்ம பார்த்த பேரு எலெயாசர். பார்த்தீங்களா? நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கலன்னா என்ன ஆகிடும் அப்படின்னா, நானும் உங்களை மாதிரி தான், என்னமோ ரொம்ப தெரிஞ்சவன்லாம் கிடையாது. நானும் ஆரம்பத்தில் இந்த பேரை பார்க்கும்போது ஆபிரகாமினுடைய வேலைக்காரன் அப்படின்னு தான் நானே நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்க்கும்போது ஸ்பெல்லிங்கில் என்னவாகுது, கொஞ்சம் தான் வித்தியாசம் வருது. அதில் லீ வருது, இதில் லே வருது, அதில் ஏ வருது, இதில் யா வருது. மற்றபடி எல்லாமே என்ன தான் இருக்குது, ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரி, எலியாசர் வேற, எலெயாசர் வேற. ரெண்டு பேருக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலியாசருங்கிறதுக்கு தேவன் என் துணை அப்படின்னு சொல்லி அர்த்தம். எலெயாசர் அப்படிங்கிறதுக்கு தேவனே என் உதவியாளர். பாருங்கள், ரெண்டும் கொஞ்சம் தான் வித்தியாசம். அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இதை நம்ம மறந்துடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து எலெயாசர் யாருன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நீங்கள் சொன்னது தான், ஆரோனுடைய குமாரன். அது கரெக்ட். அவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலெயாசர் தான். சரிங்களா? ஆனால் அவரை குறித்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோமா அப்படின்னா, அவரை குறித்து பார்க்க போகிறதில்ல. இன்னொருத்தரை குறித்து, இதே பேருள்ள இன்னொருத்தரை குறித்து பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இவரை பற்றியும் கூட நம்ம பார்க்குறது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே யூடியூப்பில் அந்த சப்ஜெக்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியலை. ஆரோனின் குமாரனாகிய எலெயாசர்னு ஒரு சப்ஜெக்டே இருக்குது. அவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவது இவர் ஆரோனுடைய குமாரன். வசனம் நம்ம பார்த்துடலாம். யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். யாத்ராகமம் 6:23. ஆரோன் அம்மினதாபின் குமாரத்தியும் நகசோனின் சகோதரியுமாகிய எலிசபாலை விவாகம் பண்ணினான். இவள் அவனுக்கு நாதாபையும் அபியூபையும் எலெயாசாரையும் இத்தாமாரையும் பெற்றாள். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரியில் இங்கே நம்ம பார்க்குறோம், ஆரோனுடைய மகன் தான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த எலெயாசர் அப்படின்னு கூட பார்க்குறோம். அடுத்து ஆரோனுக்கு பின்னாடி இவர் என்னவாகிறார்னா, பிரதான ஆசாரியனாக ஆகிறாரு. எண்ணாகமம் 20:26. எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஆரோன் உடுத்து இருக்கிற வஸ்திரங்களை கழற்றி அவைகளை அவன் குமாரனாகிய எலெயாசாருக்கு உடுத்துவாயாக. ஆரோன் அங்கே மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்படுவான் என்றார். அப்போ இந்த வசனத்திலிருந்து நம்ம புரிந்து கொள்ளுகிற காரியம் என்னன்னா, ஆரோனுக்கு அடுத்து யார் அந்த நிலைமைக்கு வர்றா? அவருடைய மகன் எலெயாசர் அந்த இடத்துக்கு வர்றார் அப்படின்னு கூட பார்க்குறோம். இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எகிப்தில் இருந்து புறப்பட்டவங்களில் கானான் தேசம் போய் சேர்ந்தவங்க எத்தனை பேருங்க? 2 பேர் இல்லைங்களா? யார் யார்? காலேப், யோசுவா. ஆனால் இன்னொருத்தரும் இருக்கிறாருங்க. யார் தெரியுங்களா? இந்த எலெயாசர். அதை ஏன் பிரதர் வேதத்தில் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, லேவியர்களுடைய எந்த விதமான அந்த தகவலும் என்ன ஆகலைன்னா அங்கே பதிவு செய்யப்படலை. எப்படி இவர் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எல்லாரும் செத்துருவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரே அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, லேவி கோத்திரத்திலிருந்து யாருமே என்னாக போகலை, கானான் தேசத்தை வேவு பார்க்க போகலை. நீங்கள் எண்ணாகமும் அந்த 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 கோத்திரத்துலேருந்து போயிருப்பாங்க. ஆனால் லேவி கோத்திரத்துலேருந்து யாருமே போயிருக்க மாட்டாங்க. அப்போ மீதி இருக்கிற, ஏன்னா லேவி கோத்திரத்தை எதுலேயுமே கணக்கில் என்ன பண்ணல ஆண்டவர்,
அங்கே சேர்க்கலை. இதோட முழு விவரங்கள் உங்களுக்கு அந்த பாடத்தில் இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஒரு சமயம் புதுசாக இப்போ கேட்டிங்கன்னா கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கும். இல்லையே, யோசுவாவும் காலேப்பும் மட்டும்தானே நாங்கள் அடித்து சொல்லுவோம், அது எப்படி எலியாசர் போகிறதுக்கு நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், இடமே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்லுது அவரும் கூட அங்கே போயிருக்கிறார். ஏன் அப்படின்னா கானான் எகிப்து தேசத்துலேருந்து புறப்படும் போது ஆரோனுக்கு இருந்த பிள்ளைகளில் யார் ஒருத்தர் அப்படின்னா இந்த எலியாசர். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வழியில் நீங்கள் பார்க்கும்போது ஜனங்களை எண்ணும் போதும் கூட யார் இருந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எலியாசரும் மோசையும் தான். ஆரோனுக்கு அப்புறம் எத்தனை பேர் புறப்பட்டவங்களை இப்போ எத்தனை பேர் இறந்துட்டாங்க, மீதி எத்தனை பேர் இருக்காங்கிற கணக்கெடுப்பும் கூட இவங்க 2 பேர் தான் செஞ்சுருப்பாங்க. அடுத்து கானான் தேசம் போன பின்னாடி தேசங்களை பங்கிட்டு கொடுக்குற வேலையும் கூட யார் தான் செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யோசுவாவும் இந்த எலியாசர். பாருங்க, மோசை கூடயும் இந்த எலியாசர் இருந்து வேலைகள் செஞ்சிருப்பாரு, அவர் ஆசாரியனா. அதே மாதிரி கானான் தேசம் வந்த பின்னாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எலியாசரும் யோசுவாவும் சேர்ந்து அங்கே எல்லாத்தையும் பிரித்து கொடுப்பாங்க. வசனம் நம்ம பார்க்கலாம். எண்ணாகமம் 34 வசனம். எண்ணாகமம் 34:17. உங்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும் மனிதரின் நாமங்களாவன ஆசாரியனாகிய எலியாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவுமே. பாருங்க, அந்த கானான் தேசம் போன பின்னாடி யார் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கணும் அப்படிங்கும்போது கூட இந்த எலியாசர் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இவர் எப்போ இறந்தார், எங்கே இறந்தார் அப்படிங்கும்போது கானான் தேசம் போன பின்னாடி இந்த தேசமெல்லாம் பங்கிட்டு கொடுத்த பின்னாடி இவர் என்ன ஆகிறார்னா அங்கே மரிக்கிறார். யோசுவா 24:33 வசனம். யோசுவா 24:33. ஆரோனின் குமாரனாகிய எலியாசாரும் மரணமடைந்தான். அவன் குமாரனாகிய பினேகாசுக்கு எப்பிராயிமின் மலை தேசத்திலே கொடுக்கப்பட்ட மேட்டிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். பார்த்தீங்களா, இங்கே தான் இவர் மரிக்கிறார். எகிப்திலிருந்து புறப்பட்டார். எங்கே மரிக்கிறார் அப்படின்னா கானான் தேசம் மரிக்கிறார் இந்த எலியாசர். சரிங்களா, இவரை குறித்து இன்னும் நிறைய விபரங்கள் இருக்குது. இது இப்போ நம்ம இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. இனி எலியாசர் யாருன்னு கேட்டால் என்னன்னு சொல்ல மாட்டீங்க, ஆபிரகாமினுடைய வேலைக்காரன் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்க. அதிலிருந்து உங்களுக்கு இதில் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அடுத்த அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது யார் அப்படின்னா எலியாசர் தான். இவர் யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் யார் அப்படின்னா இந்த எலியாசர். இவரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பாடத்தில் பார்க்க போகிறோம். இவரை குறித்து எங்கே வசன பகுதிகள் இருக்குது அப்படின்னா 2 சாமுவேல் 23 8-10 வரைக்கும். 2 சாமுவேல் 23 8-10 வரைக்கும். தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளின் நாமங்களாவன தக்கெமோனியின் குமாரனாகிய யோசேபாசேபேத் என்பவன் சேர்வைக்காரரின் தலைவன். இவன் 800 பேர்களின் மேல் விழுந்து அவர்களை ஒருமிக்க வெட்டி போட்ட அதினோ ஏஸ்னி ஊரானானவன். இவனுக்கு இரண்டாவது அகோயியின் குமாரனாகிய தோதோவின் மகன் எலியாசார் என்பவன். இவன் பெலிஸ்தர் யுத்தத்திற்கு கூடின ஸ்தலத்திலே இஸ்ரேல் மனுஷர் போகையில் தாவீதோடு இருந்து பெலிஸ்தரை நிந்தித்த 3 பராக்கிரமசாலிகளில் ஒருவனாய் இருந்தான். இவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோടെ ஒட்டிக்கொள்ளும் மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான். அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். ஜனங்கள் கொள்ளையிட மாத்திரம் அவனை பின் சென்றார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது எப்படி வாசிப்போம், கிரமமாக வாசிப்போம். ஆனால் என்ன பண்ண மாட்டோம், கவனித்து வாசிக்க மாட்டோம். சரிங்களா, இவன் அவனை பெற்றான், அவனை பெற்றானுங்கிறதையும் நம்ம கவனிக்க மாட்டோம். அதே மாதிரி இந்த நாளாகம புஸ்தகத்தில் அவர்னு நிறைய விஷயங்கள் வரும். இந்த மாதிரி போர் தலைவர்கள், இந்த போர் தளபதிகள் இவங்களுடைய பேரெல்லாம் வரும்போது நம்ம அதிகமாக என்ன பண்ண மாட்டோம்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஏன் கொடுக்க மாட்டோம், நமக்கு புரியாது இல்லைங்களா, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதெல்லாம் படித்து ஏன்னா ஒரு கதை மாதிரி இருந்தால் நம்ம மைண்டுக்கு கொண்டு ஓ இப்படி இருந்துச்சா, இப்படியெல்லாம் செஞ்சாங்களா அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தா இந்த பேர்லாம் என்ன மாதிரி இருக்கும், அந்நிய பாஷை மாதிரி இருக்கும். நம்மளால் இதை உச்சரித்து படிக்கிறதுக்கே எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் நம்ம இதை அவ்வளோவா நம்ம கவனிக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஆனால் இந்த பகுதியில் மட்டும்தான் இந்த எலியாசரை பற்றி என்ன ஆயிருக்குன்னா இங்கே பதிவுகள் இருக்குது. இவர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 9வது வசனம், இவனுக்கு இரண்டாவது அகோயின் குமாரனாகிய தோதோவின் மகன் எலியாசர். அப்போ இந்த எலியாசருடைய அப்பா பேர் என்னங்க, தோதோ. அவங்க தாத்தா பேர் அகோய். சரிங்களா, அப்போ இதுதான் இந்த எலியாசரை பற்றி நம்ம சொல்லப்படுகிற இங்கே வேதத்தில் இருக்கிற காரியங்கள். இவர் அப்படி என்னத்தை செஞ்சிட்டார் நம்ம பார்க்குற வகையில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவர் என்ன பண்ணினார், பெலிஸ்தர் யுத்தத்துக்கு வந்துட்டாங்க.
அப்போ இவர் இஸ்ரேல் மனுஷரோட என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த யுத்தத்துக்கு போயிருக்கிறாரு, தாவீதோட கூட இருந்திருக்கிறாரு. இருந்து என்ன பண்ணியிருக்கிறார், பெலிஸ்தரை நிந்திச்சிருக்கிறார். அதில் 3 பராக்கிரமசாலிகளில் நிந்திச்சிருக்கிறாங்க. யாரை? பெலிஸ்தியரை. அதில் ஒருத்தர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த எலெயாசர். இவரும் கூட பெலிஸ்தியரை என்ன பண்ணியிருக்காருன்னா அங்கே நிந்திச்சிருக்கிறார். அடுத்து இவர் செஞ்ச காரியம் தான் ரொம்ப முக்கியம். இதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடே ஒட்டி கொள்ளும் மட்டும் பெலிஸ்தியரை என்ன பண்ணியிருக்கிறாரு, வெட்டியிருக்கிறார். கத்திய கையில் பிடிச்சவர் என்ன பண்ணவே இல்லை, அதை விடவே இல்லை. அந்த கை சலிச்சு போகிற வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த பட்டயம் கையோட ஒட்டிக்கிச்சாமா. அப்படி ஒட்டிட்டு என்ன பண்ணியிருக்கிறார்னா பெலிஸ்தியரை அங்கே முறியடிச்சிருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். இதில் இருந்து தேவனுடைய பிள்ளைகளான நமக்குரிய பாடங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த நாளில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த எலெயாசர் ஒரு பராக்கிரமசாலி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இவர் ஒரு பராக்கிரமசாலியாக இருந்திருக்கிறார், ஒரு யுத்த வீரனாக இருந்திருக்கிறார். இன்னொரு வகையில் சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு போர் வீரனாக அவர் இருந்திருக்கிறார். அப்போ போர் வீரனாக அவர் இருந்திருக்கிறார் அப்படிங்கும்போதே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னங்க, போர் வீரன் அப்படிங்கும்போது நம்மளாம் யாருங்க, நம்மளும் கூட போர் வீரர்கள் தான். வசனம் நம்ம வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 தீமோத்தேயு 2:3. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவனாய் தீங்கு அனுபவி. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளையும் கூட தேவன் எப்படி அழைச்சிருக்கிறார் அப்படின்னா நல்ல போர் சேவகர்களாக தெரிந்திருக்கிறார். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, நம்ம போர் சேவகர்களாக இருக்கிறோமா? போர் சேவகர்கள்னா நம்ம அந்த போர் சேவகர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயாவது ஒரு தடவை தான் யுத்தங்கள் வரும். ஆனால் நமக்கு எப்படி அனுதினமும் நமக்கு யுத்தங்கள் இருக்கு. யாரு கூடங்க? பக்கத்து வீட்டுக்காரங்களோட, எதிர்த்த வீட்டுக்காரங்களோட, இல்லைங்களா? நமக்கு நம்மளோடையே மிகப்பெரிய யுத்தம் இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. இது எப்படிப்பட்ட யுத்தம்? மாம்ச பிரகாரமான யுத்தமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வசனம் என்ன சொல்லுதுங்க, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் நல்லா நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். எப்பவுமே நம்மளுடைய யுத்தம் யாரு கூட இருக்கக்கூடாது, வெளிப்பிரகாரமான மாம்சத்தில் பார்க்க. நம்ம மாம்சத்தோட நமக்கு யுத்தம் இருக்கணும். வெளிப்பிரகாரமாக இருக்கிற மாம்சமானவர்களோட நம்மளுடைய யுத்தத்தை நம்ம வைத்து கொள்ளக்கூடாது. அது நம்முடைய இது இல்லை. நம்மளுடைய மாம்சத்தோட நம்மளுடைய இரத்த சம்பந்தமான உறவுகளோட நமக்கு என்ன இருக்குன்னா சிந்தனையில் தான் அது விசேஷமாக யுத்தம் இருக்குது. அது இன்னொரு வகையில் பவுல் சொல்லும்போது எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அப்படிங்கிறார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், நமக்கு இருக்கிறது ஆவிக்குரிய யுத்தம். பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறவங்க எல்லாரும் எப்படிப்பட்ட யுத்தம் பண்ணாங்க? அவங்க மாம்சீகமாக எதிரிகளை முறியடித்தாங்க. ஆனால் நமக்கு இருக்கிற யுத்தம் மாம்ச பிரகாரமான யுத்தம் கிடையாது. நமக்கு இருக்கிறது ஆவிக்குரிய யுத்தம். இது முதலாவது நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இங்கே நம்ம பார்க்குறோம் எலெயாசர் ஒரு பராக்கிரமசாலி. நம்மளும் கூட பராக்கிரமசாலிகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதுக்கு? யுத்தம் செய்கிறதுக்கு. எதுக்கு யுத்தம் செய்கிறதுக்கு? ஆவிக்குரிய காரியங்களில் யுத்தம் செய்கிறதுக்கு தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். இப்போ அடுத்து யாரோட இவருக்கு யுத்தம் இருந்துச்சு? வாசிங்க 2 சாமுவேல் 23:9. 2 சாமுவேல் 23:9. இவனுக்கு இரண்டாவது அகோயின் குமாரனாகிய தோதோவின் மகன் எலெயாசர் என்பவன். இவன் பெலிஸ்தர் யுத்தத்திற்கு கூடின ஸ்தலத்திலே இஸ்ரேல் மனுஷர் போகையில் தாவீதோட இருந்து பெலிஸ்தரை நிந்தித்த 3 பராக்கிரமசாலிகளில் ஒருவனாயிருந்தான். இந்த எலெயாசர் யாரோட யுத்தம் பண்ணாருங்க? யாரு கூட யுத்தம் பண்ணாரு? பெலிஸ்தியரோட யுத்தம் பண்ணினார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ இவர் ஒரு யுத்த வீரன், பராக்கிரமசாலி. ரெண்டாவது இவருடைய எதிரி யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெலிஸ்தியர். அப்போ பெலிஸ்தியரோட தான் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா அங்கே யுத்தம் செய்தார் அப்படின்னு கூட பார்க்குறோம். இப்போ பெலிஸ்தியரோட எலெயாசர் யுத்தம் பண்ணார்னு பார்க்குறோமே, இது முதல் முறை தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தியருக்கும் யுத்தம் நடந்துச்சா? இதுக்கு முன்னாடி நிறைய தடவை நடந்திருக்குங்களா? நிறைய தடவை நடந்திருக்குது. நியாயாதிபதிகள் காலத்திலேயே பெலிஸ்தியரோட யுத்தம் நடந்திருக்குது. விசேஷமாக நம்ம பார்த்தோம்னா சிம்சோனுடைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக பிரச்சனையே யாரு கூடனா பெலிஸ்தியரோட தான்.
அதுக்கப்புறம் ராஜாக்கள் ஆட்சிக்குள்ளே வந்துட்டாங்க, சவுல் ராஜாவாயிட்டாரு. அப்போ கூட யுத்தம் அதிகமாக யாரோட தான்? பெலிஸ்தியரோட தான். அதில் விசேஷமாக பெலிஸ்தியரோட யுத்தம் சவுல் ராஜாவின் நாட்கள்லனா எதை சொல்லாங்க? இப்படி கேட்டால் சொல்ல மாட்டீங்க. தாவீது காலங்கள்லன்னு சொன்னால் எதை சொல்லலாம்? கோலியாத். ஆனால் அது சவுல் தான் ராஜாவாக இருக்கிறார். அப்போ கோலியாத்துக்கும் தாவீதுக்கும் நடந்த யுத்தமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெலிஸ்தியரோட நடந்த யுத்தம் தான். அப்போ எலியாசர் இப்போ தாவீது ராஜாவாகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்போவும் கூட யாரு கூட யுத்தம்னா பெலிஸ்தியரோட தான் யுத்தம். அப்போ பெலிஸ்தியரோட யுத்தம்ங்கிறது ஏதோ ஒரு தடவை நடந்து முடிகிற யுத்தம் இல்லை, இது காலங்காலமாக வருட வருடமாக அநேக நாட்களாய் நடந்து கொண்டு இருக்கிற யுத்தம். ஒரு தடவை ஜெயிச்சாச்சு அப்படிங்கிறதுனால பெலிஸ்தியருடைய யுத்தம் அதோட முடிவுக்கு வர்றதில்லை, இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிற ஒரு யுத்தம். அப்போ இதில் நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாமளும் ஆவிக்குரிய யுத்தம் செய்கிறதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஆவிக்குரிய யுத்தமும் ஏதோ ஒரு நாள் 2 நாளில் முடிஞ்சிடற யுத்தம் கிடையாது. இது அனுதினமும் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிற யுத்தம் அப்படின்னு கூட பார்க்குறோம். அதே போல் எதிராளி எப்படிப்பட்ட எதிராளி? வேற வேற எதிராளியான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. எப்படிப்பட்ட எதிராளி தான்? அன்னைக்கு தாவீது நாட்களையும் பெலிஸ்தியர், சவுல் நாட்களையும் பெலிஸ்தியர், நியாயாதிபதி நாட்களையும் பெலிஸ்தியர். இப்போ இந்த எலியாசர் சண்டை போடுறதும் கூட யார் கூட தானா? பெலிஸ்தியர் கூட தான். ஒரே எதிராளி கூட தான் அங்கே யுத்தம். நமக்கு ஒரே எதிராளி யாருங்க அது? 1 பேதுரு 5:8. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அப்போ பாருங்க, நம்மளுக்கு யுத்தம் ஒரே ஒரு எதிராளியோட தான் நம்மளுடைய யுத்தம். அது யார் அப்படின்னா, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிற பிசாசோட தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்மளுடைய யுத்தம். இதை நம்ம மறந்துடவே கூடாது. நம்மளுடைய யுத்தம் எப்பவுமே சாத்தானோட தான். இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், எதுக்காக இந்த யுத்தம்? ஆண்டவருக்கு பிரியமாக தான் வாழ வந்திருக்கிறோம், ஆண்டவருடைய சித்தம் செய்ய தான் வந்திருக்கிறோம். அப்படிங்கும்போது ஏதோ உலகத்தில் ஆண்டவரை விட்டு விலகுனவங்களுக்கு டெய்லி யுத்தம் வருது, பிரச்சனைகள் வருது அப்படின்னா அது ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளான நமக்கு எதுக்கு யுத்தம் வரணும்? தேவனுக்கு பிரியமாக தானே வாழ ஆசைப்படுறோம். தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறதுக்கு தானே ஞானஸ்நானம் எடுத்துருக்கிறோம், உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம், சபை கூடுகைகள் ஆசரிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம். இப்படி நல்ல காரியங்கள் நிறைய செய்கிறதோட நோக்கமே தேவனுக்கு பிரியமாக வாழணும்னு தானே. அப்புறம் எதுக்கு நமக்கு யுத்தம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காலங்கள் நமக்கு யுத்தம் நிறைந்த காலங்கள் தான். எந்த வகையில் அப்படின்னா, இந்த முழு உலகமும் எப்படி தான் இருக்குது? தீமை நிறைஞ்சு போய் இருக்குது. அப்போ முழுக்க முழுக்க உலகம் தீமைக்குள்ளே இருக்கும்போது நாம் நல்ல விதமாக நடக்கணும்னா அது எப்படி தான் இருக்கும்? போராட்டம் நிறைஞ்சதாக இருக்கும். அடுத்து நம்ம மாமிசமே நம்ம நல்லது செய்கிறத என்ன பண்ணுறதே இல்லைங்க, அவ்வளோ ஈஸியாக விரும்புறதில்லை. பேசும், நல்லது தான் செய்யணும், நல்லது தான் பேசணும், கோவப்படக்கூடாது, பொறுமையாக தான் இருக்கணும், எல்லாம் பேசுங்க. ஆனால் வெளியில் போன உடனே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பேசுனதெல்லாம் எங்கே போயிடுது? அது எங்கேயோ போயிடுது இல்லைங்களா? நம்மளுடைய ஜென்ம சுபாவத்தை வெளிப்படுத்துறதுல தான் ரொம்ப என்னது ரொம்ப பிரியப்படக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? ஒரு பஸ்லேயே போகிறோம், யாரோ ஒருத்தர் காலை மிதிச்சிட்டாங்கன்னா என்ன தான் பண்ணுது? அது உங்களுக்கெல்லாம் இங்கே பஸ்ஸில் போகிற இதெல்லாம் ரொம்ப சௌகரியமாக இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் 2 வீலர் அதெல்லாம் வச்சு எங்கே போகிறதுனால நீங்கள் வண்டியில் போய்க்கிறதுனால இந்த அனுபவம் உங்களுக்கு கொஞ்சம் குறைவு. எங்கள் ஊர்லலாம் பஸ்ஸுக்கு நின்னோம்னா 1/2 ஹவருக்கு 1 ஹவருக்கு ஒரு பஸ் வரும். அதை சீட்டு போட்டு தான் நாங்கள் பிடிக்கணும். கையில் இருக்கிறது என்ன இருக்குதோ எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த சீட்டில் போட்டு வச்சு, சரிங்களா, அதை அப்புறம் போய் அதுக்கு ஒரு ஆள் கீழே நின்று வாட்ச்மேன் வேலை பார்க்கணும். ஏன்னா அந்த சீட்டை எடுத்துகிட்டு யாரும் என்ன பண்ணிடக்கூடாது, உட்காந்துடக்கூடாது. அப்படி ஏமாந்து ஏறி நாங்கள் வச்சுருந்த சீட்டில் வேறு யாராவது வச்சுட்டாங்கன்னு வைங்க, அவ்வளவு தான், ஒரே டேஸ் தான். சரிங்களா? அதாவது நம்ம இல்லை, பொதுவாக பஸ்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டையாக இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 1 ஹவர் 1.5 ஹவர் உட்காந்து போகணும்னு வைங்களேன். பஸ்ஸில் நின்று போகிறது, ஏன்னா இங்கெல்லாம் நின்று போயிடலாம், ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அங்கே எப்படி போகும் பஸ்ஸு? இப்படியும் போகும்போது இருக்கிற உடம்புல இருக்கிற அத்தனை சத்தும் போயிடும். அதனால எப்படியாவது ஒரு சீட்டு கிடைச்சி உட்காந்துட்டா பரவாயில்ல. அப்படிங்கும்போது அந்த போட்ட சீட்டில் வேறு யாராவது வச்சிட்டாலோ ஏதாவது ஒன்று நடந்துட்டாலோ பார்த்தீங்கன்னா ஜென்ம சுபாவம் அப்படி வெளிப்படும்.
கோபம் அந்த அளவுக்கு வந்துடும். எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம நல்ல விதமாக இருக்கணும், பேசணும், சிந்திக்கணும்னு நினச்சா கூட நம்மளுடைய சூழ்நிலைகளை என்ன பண்ணுறது இல்லைங்க, விடுறதில்ல. அதான் ஒரு மிகப்பெரிய போராட்டம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நமக்குள்ள. ஏன் அந்த போராட்டம் வருது அப்படின்னா, நம்மளுடைய மாமிசமே இந்த நல்ல சிந்தனைகளை வளர்க்குறதுக்கும் நல்ல சிந்தனைகளை நம்ம செயல்படுத்துறதுக்கும் என்ன பண்ணுறது இல்லைங்க தெரியுங்களா, விரும்புறது இல்லை. இப்போ ஒருத்தர் நம்மளை ஒரு 4 பேர் முன்னாடி ஒருத்தர் நம்மளை கேவலமாக பேசுனாங்கன்னா அமைதியாக போகிறதுக்கு இந்த மாம்சம் விரும்புதா, நம்மளும் 4 வார்த்தை அதுக்கு பதிலாக பேசி அவரை அடக்குனா விரும்புதுங்க, அதை சந்தோஷப்படுதுங்களா? எல்லாரும் இருக்கீங்களா? ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி இருக்கா? இல்லைல்ல. இப்போ ஒரு 2 பேர் ஒரு சண்டைக்கு இப்படி வந்துட்டாங்க, நம்மளும் ஒரு 2 பேர் பேசுகிறாங்க, நம்மளும் இப்படி பேசுகிறோம், 4 பேர் அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல பேசி ஜெயிக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோமா? பேசுனா பேசிட்டு போகட்டும் அப்படின்னு அமைதியாக போகிறத நம்ம விரும்புவோமா? நான் அமைதியாக போயிட்டா மற்றவங்களாம் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, அப்போ நான் செஞ்சது தப்புன்னு நினச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதை என்ன பண்ணுறதுக்கு தான் முயற்சி எடுப்போம். நம்மளும் பேசி அதை சரி செய்கிறதுக்கு தான் முயற்சி செய்வோம். அவ்வளோ எதுக்கு போகணும்? வீட்டில் எடுத்துக்கோமே, வீட்டுக்காரர் ஏதோ ஒன்று சொல்லிட்டாரு, இல்லைன்னா வீட்டுக்காரம்மா ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க, அதை உடனே அமைதியாக கேட்டுக்கிட்டு நிதானமாக போகிறதுக்கு மனசு இது பண்ணுதா, பதிலுக்கு பதில் செய்யணுங்கிறதுல மனசு ரொம்ப ஆசைப்படுதுங்களா? இங்கே அதை பற்றி சொல்லவே மாட்டோமே அப்படிங்கிறீங்களா? பாருங்கள், எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளுடைய மாம்சமே முழுக்க முழுக்க என்ன பண்ணுதுன்னா தீமைக்கு தான் துணை போகுதுங்க. இப்போ நம்ம தேவனுடைய வார்த்தைகளை ஒரு 10 நிமிஷம் பேசி அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதை விட உலகத்தாரை பற்றியோ மற்ற சகோதர சகோதரிகளை பற்றியோ தவறாக பேசும்போது பாருங்கள் டைம் போகிறதே தெரியாது. ஏன் தெரியுங்களா? இந்த மாம்சம் அதுக்கு தாங்க ரொம்ப உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், இதில் இருந்து இந்த மாம்சத்தை ஜெயிச்சு நல்லது செய்யணும்னா அதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை போராட்டம். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கணும், அப்போ தான் நம்ம வெளியில் முக்கியமாக ஒரு காரியத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது. படுத்துட்டோம், ஆனால் 4 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு முடியுதுங்களா? இந்த மாம்சம் என்ன தான் பண்ணுது, இன்னும் ஒரு 1/2 hour தூங்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு, அப்புறம் பார்த்துக்கலாம். பாருங்கள், அந்த மாம்சத்தை அந்த இடத்துல நம்ம ஜெயிச்சு எந்திரிக்கலன்னு வைங்களே, தோற்று போயிடுவோம். ஐயோ நான் எந்திரிச்சு ஆகணும், நான் அந்த வேலைக்கு போய் ஆகணும்னு அந்த இடத்துல அந்த மாம்சத்தை நம்ம மேற்கொண்டு ஜெயிச்சோம்னா தான் அந்த நாளை நம்ம என்ன பண்ண முடியும், காரியங்களை சரிவர செய்ய முடியும். இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் இருக்குங்க. ஒரு சாப்பிடுகிற விஷயத்தில், பேசுகிற விஷயத்தில், எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா ஒரு போராட வேண்டியதாக இருக்குது. அந்த போராட்டம் நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா நாம் தோற்றுருவோம். ஒரு இடத்துல கோவப்படுகிற சூழ்நிலை வருது, கோவப்படுற இப்போ பொதுவாக உலகத்தில் எப்படின்னா, ஒருத்தர் கோவப்படுறாங்கன்னா பதிலுக்கு கோவப்படுறவர் தான் யாருங்க, பலசாலி. அவர் ஒரு அடி அடித்தார்னா இவர் 2 அடி திருப்பி அடிச்சிட்டாருன்னு வைங்க, அவர் யாருங்க, ஐயோ அவங்ககிட்டலாம் முடியாதுப்பா, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணால் பதிலுக்கு அவன் நம்மளை என்ன பண்ணிடுவான், டபுளாக கொடுத்துருவான். அந்த அம்மா கிட்ட பேச முடியாது, ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா டபுளாக பேசிடுவாங்க. இது பொதுவாக உலகத்தில் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திறமையாக பார்க்கப்படுது. ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் அந்த மாதிரி கோவப்படும் போது நம்ம அமைதலாக போகிறதுக்கு தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே மிகப்பெரிய பலன் தேவையாக இருக்குது. கோவப்படுறவங்ககிட்ட பதிலுக்கு கோவப்படுறதுக்கு எந்த விதமான ஒரு பலனும் நமக்கு தேவையே இல்லை. அது சகஜமாக என்ன பண்ணிடும், பேசவே தன்னை போல வந்துடும். ஆனால் அடக்குறோம் பாருங்க, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, அடுத்து பொறுமையாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல நம்ம தேவனுக்கு பிரியமாக வாழணும்னா அது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம், ஒரு போராளியா நாம இந்த உலகத்தில் போராட வேண்டியது இருக்குது. இன்னைக்கு கெட்ட குணத்தை வெளிப்படுத்துறதுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. ஆனால் நல்ல குணத்தை நம்ம வெளிப்படுத்தணும்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நமக்கு தேவையாக இருக்கு. அதுக்கு உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு பெரிய பலனை நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்குது. கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு பலன் தேவையில்ல, அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி நான் அமைதியாக இருக்கணும், இந்த இடத்துல நான் எதுவுமே பேசிடக்கூடாது, என் வாயை திறந்துடக்கூடாது, என் வாயை நான் திறந்து ஏதாவது பேசிட்டேன்னா அது ஆண்டவர் துக்கப்பட்டுருவார் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாருங்கள் நிறையா பலன் வேணுங்க. பாருங்க, அதான் உலகத்துக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம். ஒருத்தர் தீமைக்கு தீமை செய்யறத இந்த உலகம் பலனா பார்க்குது, ஆனால் தீமைக்கு நன்மை செய்யறதுக்கு தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நமக்கு பலன் ரொம்ப அவசியமாக இருக்குது. நம்மளை கேவலமாக பேசிட்டாங்க ஒருத்தருங்கும் போது அவங்கள மன்னிக்கிறது ஈஸிங்களா,
அவங்கள மன்னிக்காம இருக்கிறது ஈஸியா? எதுக்கு பலன் ஜாஸ்தி தேவை? மன்னிக்கிறதுக்கு தான் பலன் வேணுங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த மாம்சத்தை என்ன பண்ணணும்? நீ ஒன்றுமே இல்லை, ஒன்று அவங்க கேவலப்படுத்தினாலும் அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை, நீ வேஸ்ட்டு, நீ ஏற்கனவே செத்துட்ட, இப்படியெல்லாம் சொல்லி நம்ம அந்த இடத்துல ஜெயிக்கிறதுக்கு அதிக பலன் தேவையாக இருக்குது. அப்போ இதில் என்ன பார்த்துட்டோம்? எதுக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த உலகத்தில் இவ்வளவு போராட்டங்கள், ஏன் இவ்வளவு பாடுகள் அப்படின்னா, ஒரு நல்லதை செய்கிறதுக்கு நம்ம மாமிசம் விரும்புறதில்ல, அடுத்து நம்ம குடும்பத்தாரும் அதை விரும்ப மாட்டாங்க, இந்த உலகமும் விரும்புறதில்ல, முழுக்க முழுக்க தீமைக்குள்ள இருக்குது. அப்போ நம்ம ஒரு நல்லது செய்யணும்னா நாம் ஒரு போராட்டம் போராட வேண்டியதாக இருக்குது. அன்னைக்கு எப்படி எலெயாசர் பெலிஸ்தியருடைய ஒரு போராட்டத்தை இருந்துச்சோ, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் போராட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. யாரு கூட எப்பயெல்லாம் அப்படின்னா, அனுதினமும் அதே எதிராளி கூட தான் நமக்கு அங்கே போராட்டங்கள் இருக்குது. இப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னா, அந்த எதிராளியை நம்ம எதிராளியாக பார்க்குறோமா, நண்பராக பார்த்துடுறோமா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நமக்கு நிறைய நேரங்களில் நல்லது போல பேசுவாங்க. நீங்கள் எதுக்குங்க விட்டு கொடுத்து போகிறீங்க? நீங்கள் எதுக்கு அப்படி கீழ்ப்படிஞ்சு போகணும்? அப்படியெல்லாம் அவசியமே இல்லை. இப்படியெல்லாம் போனால் அப்புறம் நாளைக்கு உங்கள் தலைமையிலேயே ஏறி நடப்பாங்க. இப்படி எல்லாம் ஒருத்தர் நமக்கு சொல்லும்போது அது எப்படி தெரியுங்களா இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆமாம், நான் கூட கொஞ்சம் மனசை மாற்றிக்கலாமான்னு நினச்சேன், நீங்கள் சொன்ன பின்னாடி தான் ரைட்டு தான், நானும் அப்படியே தான் இருக்கணும். பாருங்க, நம்ம மேலே அக்கறை காட்டுற மாதிரி வருங்க அது, ஆனால் அது நம்மளை தீமைக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். பாருங்க, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பசியோடு இருக்கிறாரு 40 நாள் அந்த உபவாசத்தில். அங்கே வந்து சாத்தா சொன்ன வார்த்தை அக்கறையான வார்த்தையாக இருந்துச்சா இல்லை தீமையான வார்த்தையாக இருந்துச்சா? பொதுவான பார்வையில் எதுக்கு பசியோடு இருக்கீங்க? ஏன் இந்த பசியோடு இவ்வளோ கஷ்டப்படணும்? இந்த கல் இருக்குல்ல, உங்களுக்கு தான் அந்த பலன் இருக்குது, வல்லம் இருக்குல்ல, அப்பங்களாக்கி சாப்பிடுங்களேன். பாருங்க, அது எப்படி இருக்குது? ரொம்ப நயவசனிப்பா, ரொம்ப ஒரு, அதாவது இயேசு கிறிஸ்து ரொம்ப டயர்டாக இருக்கிறாராம், சாப்பிட்டா ஒரு பசி போயிடுமே, ஒரு அக்கறையோடு பேசுகிற மாதிரி அந்த வஞ்சகம் இருக்குது. பார்த்தீங்களா? இது போலத்தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம தீமையிலேயே தொடர்றதுக்கும் நம்மளுடைய அந்த கெட்ட குணத்தில் அப்படியே இருந்துடுறதுக்கும் கூட இன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எதிராளிகள் இருப்பாங்க. இவங்க என்னதான் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, நம்ம அந்த தீமையான சுபாவத்தில் தொடர்றதுக்கே என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னா, வழி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சமயம் மாமியார் மேலே மருமகளுக்கு, மருமகள் மேலே மாமியாருக்கு, சரிங்களா, ஒரு கசப்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மருமக அந்த கசப்புலையே தொடர்றதுக்கு யாரை தெரியுங்களா வச்சிருப்பாரு? இன்னொரு மருமகளை வச்சிருப்பாரு. இவங்க என்ன தெரியுங்களா பண்ணுவோம், நான்லாம் எங்கள் மாமியார்கிட்ட இப்படித்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஓ நீயே இப்படித்தான் இருக்கிறியா, அப்போ நானும் எப்படி இருந்தால் பரவாயில்ல, இப்படி இருந்தால் தப்பு இல்லை, நான் என் மருமக மூஞ்சியே பார்க்க மாட்டேன்னு, நானும் கூட அப்படித்தான், அப்போ நானும் இருக்கிறது தப்பு இல்லை. பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம தீமையில் தொடர்றதுக்கு அநேக ஆட்கள் ஆதரவு கொடுப்பாங்க. நாம கெட்ட வழியில் போய்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் அந்த பலகீன மாம்சத்தில் இருக்கும் தான் சிஸ்டர், அதெல்லாம் அந்த பலகீன மாம்சத்தில் இருக்கும் தான் பிரதர் அப்படின்னு சொல்லி நம்ம தீமையில் போய்கிட்டு இருக்கிறதுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்குன்னே நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களை நம்ம எப்படி பார்க்கணும்? வாங்க வாங்க வாங்க, சாப்பிடாம நீங்க போகவே கூடாது அப்படின்னு சொல்லி பிடிச்சி வச்சு அவங்கள உபசரிக்கிறவங்களா இருந்துடக்கூடாது. அப்ப நம்ம புரிஞ்சு கொள்ளணும், நம்மளோட பழகுகிறவர்கள் நம்மளை எதிராளிக்கு துணையா போறதுக்கு வழிவகுக்கிறாங்களா, தேவனுக்கு பிரியமா நடக்கிறதுக்கு துணை செய்கிறாங்களாங்கிறத ரொம்ப கவனிக்கணும். மாம்சத்தை ரொம்ப சந்தோஷப்படுத்திடுவாங்க. நான் சாக போறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொன்னாரு? ஐயரே அதெல்லாம் உங்களுக்கு நடக்கவே கூடாது, என்ன செத்துருவேன்னு சொல்றீங்க, அப்புறம் நாங்களாம் என்ன பண்ணுவோம், நீங்க என்ன ஆகக்கூடாது, உங்களுக்கு அந்த மாதிரி அடிபடுறது சாகுறது அதெல்லாம் நடக்கவே கூடாது. இந்த வார்த்தை அக்கறையான வார்த்தையா இல்லை தீமையான வார்த்தையா? நம்மள்கிட்ட அந்த மாதிரி ஒருத்தர் சொன்ன, பிரதர் அப்படியெல்லாம் நீங்கள் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை பிரதர், அப்படியெல்லாம் நீங்கள் ஏன் சிஸ்டர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன நினைப்போம்? இவ்வளோ போல ஒரு நல்ல சகோதரன் நல்ல சகோதரி வேற யார் இருப்பா? பார்த்தீங்களா? ஆனால் இயேசு கிறிஸ்து அதை எப்படி பார்த்தாரு? அப்பாலே போ சாத்தானே. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பெலிஸ்தியர் இன்னைக்கு எங்கேயோ ஆர்எஸ்எஸ் காரங்களாவோ இல்லை பிஜேபி காரங்களாவோ இல்லைங்க, எங்கே இருக்கிறாங்க?
நம்ம கூடவே சகோதர சகோதரிகளாகவும் கூட இருப்பாங்க, சொந்தக்காரங்களாக கூட இருப்பாங்க, நம்ம மாம்சமாகவே கூட இருந்துரும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த பெலிஸ்தியர்கிட்ட. அது ஆரம்பத்தில் நான் வரும்போது கொஞ்சம் அப்படி இப்படியெல்லாம் இருந்துச்சு பிரதர். இப்போ அதெல்லாம் இல்லை. அப்போ இருந்தது தான் இப்போவும் இருக்கும். அதே பெலிஸ்தியர் தான் இப்போவும். நம்ம மறந்துடக்கூடாது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ நம்மளை புகழ்கிறவங்க ஒரு சமயம் நமக்கு எதிராளியாக இருந்துருவாங்க. நம்மளை நிந்திக்கிறவங்க, நம்மளை தூஷிக்கிறவங்க ஒரு சமயம் நம்மளை சரியான பாதையில் நடத்தக்கூடியவங்களாக இருந்துருவாங்க. எப்போவுமே நம்மளை புகழ்கிறவங்க அதிகம் இருந்தால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவனுடைய சமூகத்தில் போய் கதறணும், ஆண்டவரே எங்கேயோ தப்பாக போய்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நம்மளை புகழ புகழ நமக்குள்ளே என்ன தான் வருங்க? பெருமை வரும். புது சிருஷ்டியை விட மாம்சம் தான் வளருங்க. எப்போ நமக்கு துன்பங்கள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள் அதிகம் வருதோ அப்போ புது சிருஷ்டி நமக்குள்ளே வளருங்க. புகழ்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னா நம்ம மாம்சம் தான் வரும். அதனால தான் வசனம் சொல்லுது, எல்லா மனுஷரும் உங்களை புகழ்ந்தால் உங்களுக்கு ஐயோ. அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் போய்கிட்டு இருக்கிற பாதை அது தேவன் மகிமைப்படுகிற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குதா அப்படிங்கிறத நாம், அதனால தான் இங்கே வசனம் என்ன சொல்லுது? தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். எதுக்கு தெளிந்த புத்தி வேணும்? இது யாரு? இவங்க பேசுகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பேதுரு என்ன வார்த்தை பேசினாரு? தேவனுடைய வார்த்தையை பேசினாரு. நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து கண்டுபிடிச்சிட்டாரு. இது தேவனே வெளிப்படுத்துகிற வார்த்தை. அதே பேதுரு கொஞ்ச நேரத்தில் என்ன பண்றாருன்னா, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு பேசுறாரு. இது சாத்தானுடைய வார்த்தை, கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போ ஒருத்தர்கிட்ட இருந்தே நமக்கு நல்ல வார்த்தையும் வரும், கெட்ட வார்த்தையும் வரும். நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும், இல்லைன்னா விழுந்து போயிடுவோம். அப்போ எலெயாசருக்கு பெலிஸ்தியருடைய யுத்தம், நமக்கு மாம்சத்தோட இரத்தத்தோட இந்த உலகத்தோட அந்தகார லோகாதிபதிகளோட நமக்கு எப்பொழுதும் போராட்டம் உண்டு. இதை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மறந்துடக்கூடாது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ நாம் இங்கே பார்க்குறோம், பெலிஸ்தியருங்கிறது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு யுத்தம். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அது இருந்து கொண்டே இருக்கும். பாருங்க, இயேசு கிறிஸ்து அங்கே வனாந்தரத்தில் சோதிக்கப்படுறாரு. சோதிக்கப்பட்ட பின்னாடி வசனம் எப்படி சொல்லுதுன்னா, பிசாசு எப்படி விட்டு போனார் அப்படின்னு சொல்லும் போது லூக்கா 4:13, லூக்கா 4:13 வசனம். பிசாசானவன் சோதனையெல்லாம் முடிந்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். பிசாசானவன் சோதனையெல்லாம் முடிந்த பின்பு அவரை விட்டு விலகி போனான் அப்படிங்களா இருக்கு? எப்படி இருக்குங்க? சில காலம், கொஞ்ச நாள் தான் அப்படி போகிற மாதிரி போயிட்டு மறுபடியும் என்ன ஆயாச்சு? வந்தாச்சு. எப்படியெல்லாம் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? காணா ஒரு கல்யாணத்தில் அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டுருச்சு. உடனே மரியாள் வந்து என்ன பண்ணுறாங்க? உடனே ஏதாவது ஒன்று சரி பண்ணுங்க, ஏதாவது அந்த பிரச்சனையை முடிங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, இன்னும் என் வேலை வரவில்லை. அப்போ அங்கே முன்னாடி யார் வந்துட்டா? தேவ சித்தம் செய்கிறதுக்கு தடையாவே அம்மா மூலமாகவே அங்கே காரியங்கள் வந்துடுச்சு. இப்போ பேதுருவை குறித்து கூட பார்த்தோம். அடுத்து சகோதரர்கள், பிரபலமாக விரும்புகிறவன் பண்டிகையில் அத்தனை பேருக்கு முன்னாடி போய் பேசுவான். நீ என்ன இங்கேயே இருக்கிறப்போ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா அவரை தூண்டுவாங்க. இன்னும் என் வேலை வரவில்லைம்பாரு. அடுத்து பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர், இவங்க மூலமா. அப்போ சாத்தானுடைய அந்த சோதனைங்கிறது சிலுவைக்கு போகிற வரைக்கும் என்ன ஆகிட்டே இருந்துச்சுன்னா இருந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. அங்கே நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்களாக்கி சாப்பிடுன்னு சொன்ன சாத்தான், நீ தேவனுடைய குமாரனை ஆனால் சிலுவையில் இருந்து அது வரைக்கும் சோதனை இருந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. அப்போ ஏதோ சவுல் காலத்தில், சிம்சோன் காலத்தில் பெலிஸ்தியருடைய யுத்தம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இல்லைங்கிறது இல்லைங்க. காலாகாலத்துக்கும் பெலிஸ்தியரோட அவங்களுக்கு யுத்தம் இருந்துச்சு. நமக்கு சாகிற வரைக்கும் சோதனை, இந்த யுத்தங்கள் நமக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ எதிரி பெலிஸ்தியர் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து யுத்தம் நடக்கும் இடம். இந்த எலெயாசர் யுத்தம் பண்ணார் இல்லைங்களா, அந்த இடத்த பற்றி வேதத்தில் நம்ம பார்க்கும்போது 1 நாளாகமம் 11:13 வசனம். 1 நாளாகமம் 11:13. பெலிஸ்தர் பாஸ்தமீமில் இருக்கிற வார்கோதுமை நிறைந்த வயல் நிலத்தில் யுத்தத்திற்கு கூடி வந்த போதும் ஜனம் பெலிஸ்தரை கண்டு ஓடின போதும் இவன் தாவீதோடே அங்கே இருந்தான். பாருங்க, இங்க யுத்தம் நடந்த இடத்த பத்தி ஒரு பேர் இருக்கு. என்ன பேருங்க? இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கிறோமா அந்த பேரை? என்ன பேருங்க அது? பாஸ்தமீம். பாஸ்தமீம்ங்கிற இடத்துல தான் இந்த யுத்தம் நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேரை எங்கேயாவது வேதத்தில் நம்ம பார்த்துருக்குறோமா?
வேதத்தில் இந்த ஒரே இடத்துல மட்டும்தான் இந்த பேர் இருக்குது. ஆனால் இன்னொரு இடத்துல இதே இடத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது என்ன இடம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். 1 சாமுவேல் 17:1. 1 சாமுவேல் 17:1. பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி சோக்கோவுக்கும் அசெக்காவுக்கும் நடுவே இருக்கிற எபேஸ்தமீமில் பாளையம் இறங்கினார்கள். இந்த ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடியும் தெரியாது, பின்னாடியும் புரியாது. இது எதை பற்றி சொல்லியிருக்குன்னா, சவுல் ராஜாவா இருக்கதும் பெலிஸ்தர் யுத்தத்துக்கு வராங்க. இந்த இடத்துல இந்த எபேஸ்தமீம் இருக்கு இல்லைங்களா, இங்கே தான் கோலியாத் வந்து கூக்குரல் போட்டது. இதுக்கு கீழே நீங்கள் இருக்கிற வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோலியாத்துக்கும் தாவீதுக்கும் யுத்தம் நடந்த இடம் எது தெரியுங்களா? எதுங்க? இப்பயாவது இந்த ஒரு தடவை இந்த பேரை சொல்லிக்குவோமே. என்ன பேர்? எபேஸ்தமீம். சரிங்களா? இந்த எபேஸ்தமீமும் ஏற்கனவே ஒரு பேர் பார்த்தோமே, பாஸ்தமீம்னு பார்த்தோம் இல்லைங்களா? இது ரெண்டும் ஒரே இடம் தான். பேர் மட்டும் உச்சரிப்பு அந்த புத்தகத்துக்கும் இந்த புத்தகத்துக்கும் வேற ஆகிடுக்குது. பாஸ்தமீமும் எபேஸ்தமீமும் ஒரே இடம். அப்போ இதில் நமக்கு என்ன பிரதர் பாடம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு பெலிசியர் கூட எந்த இடத்துல யுத்தம் நடந்துச்சோ, இன்னைக்கும் பெலிசியர் கூட எலையாசர் எந்த இடத்துல தான் யுத்தம் பண்ணுறாரு? அதே இடத்துல தான் யுத்தம் பண்ணுறாரு. அப்போ இதில் நமக்கு என்ன பாடம்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எந்த காரியத்தில் எந்த சுபாவத்தில் ஜெயம் பெற்றிருக்கிறோமோ அதே காரியத்தில் தான் மறுபடி நமக்கு யுத்தங்கள் வந்து கொண்டே இருக்கும். எதிராளி அதே எதிராளி, யுத்தம் நடக்கும் இடமும் அதே இடம். அப்போ ஏதோ அன்னைக்கு நான் ஞான ஸ்நானம் எடுத்தேன், உடன்படிக்கை செஞ்சு வந்துட்டேன், அப்போ எனக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு, அதையெல்லாம் நான் ஜெயிச்சிட்டேன், இனி எனக்கு பெரிய நிம்மதி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிட முடியாது, முடிவு பண்ணிடவே முடியாது. அதே எதிரி அதே இடம், யுத்தம் நமக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு தடவை நம்ம ஜெயிச்சிட்டோங்கிறதுனால அதில் நமக்கு அதுக்கப்புறம் யுத்தமே வராதுன்னு நம்ம என்ன பண்ணிட முடியாது, முடிவு செஞ்சிடக்கூடாது. எந்த காரியத்தில் எந்த சுபாவத்தில் நம்ம ஜெயம் பெற்றிருக்கிறோமோ அதில் மறுபடியும் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, போராட்டங்கள் யுத்தங்கள் வரும். எனக்கு அப்பையெல்லாம் பெருமை பிரதர், அப்படி இருந்துச்சு தெரியுங்களா? இப்பெல்லாம் எனக்கு என்ன இல்லை, பெருமையே இல்லை. இது என்னது? அந்த பெருமையே இல்லைங்கிறதே என்னதுங்க? அதே ஒரு பெருமை பாருங்க. நிறைய காரியத்தை ஜெயிச்சுட்டு அதெல்லாம் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கும் போதே அங்கே என்ன வந்துடுது உள்ள. அப்போ எது இல்லைன்னு நினைக்கிறோமோ அது நமக்குள்ளே இருந்துரும். அதே இடம் எங்கேயும் போகலை, அங்கேயே தான் யுத்தம். அப்போ ஒரு காலத்தில் நம்ம பெருமையை ஒரு சில நேரங்களில் ஜெயிச்சிருக்கலாம், கோபத்தை ஒரு சில நேரங்களில் ஜெயிச்சிருக்கலாம், உலக இச்சைகளை நம்ம ஜெயிச்சிருக்கலாம், பண ஆசையை ஜெயிச்சிருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில் பண ஆசையை ஜெயிச்சிட்டோங்கிறதுனால இன்னொரு காரியத்தில் பண ஆசையே வராதுன்னு நம்ம நினைச்சிட முடியாது. ஏதோ ஒருத்தர் ஒரு விஷயத்தில் மன்னிச்சிட்டோங்கிறதுனால இனி நம்ம எல்லாருக்கிட்டையும் மன்னிச்சு இருக்கிறோம் நம்ம நினைச்சிடக்கூடாது. நம்மளை பயங்கரமாக ஏமாற்றக்கூடிய ஆள் யார் தெரியுங்களா? யாருங்க? சாத்தான் இல்லைங்க, நம்ம மாமிசம். சரிங்களா? இது என்ன சரிங்களா, ஒன்றை போல உலகத்திலேயே நல்லாள் யாரும் இல்லை, ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது தெரியுமா, இப்படியே நீ இருந்தீங்கன்னா எங்கே போயிடலாம், பரலோகம் போயிடலான்னு சொல்லி அழகாக கதை கட்டுங்க இந்த மாமிசம். ரொம்ப கஷ்டப்பட்டுக்காத, ஃப்ரீயாக இரு, நீட்டாக காலையில் எழுந்திரிச்சு பைபிள் படிக்கிற, நல்ல ஜெபம் பண்ணுற, நல்ல ஊழியங்கள் செய்கிற, நல்லா போக வர்ற வேலையிலெல்லாம் நல்லா கரெக்டாக இருக்க, இப்படியே போய்கிட்டு போதும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது ஓட்ட பந்தயத்துக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கு, வாக்கிங்குக்கு ஒப்பிட்டு, நடைப்பயணத்துக்கு ஒப்பிட்டு என்ன பண்ணல சொல்லலைங்க. நடந்துக்கிட்டு இருக்கும்போது இப்படி வேணும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம். இது ஓட்ட பந்தயம், ஓடிக்கிட்டே இருக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த ஓட்டத்தை அப்படியே ஸ்லோ பண்ணி அப்படியே நிற்க ஆரம்பிச்சிட்டோம், அவ்வளவுதான். அப்போ ஏற்கனவே ஒரு சில காரியங்களை நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறதுனால இப்போ எனக்கு அதில் சோதனை வராது, நான் ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஏமாந்து இருந்துடக்கூடாது, அசதியாக இருந்துடக்கூடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுக்கு தான் வேதத்தில் அருமையான ஒரு உதாரணம் பார்க்குறோம். யெரொபெயாம், சவுல், தாவீது, சாலமோன், இவங்களுக்கு அப்புறம் யாருங்க ராஜாவா வரா? 2 கோத்திரத்துக்கு ரெகோபெயாம், 10 கோத்திரத்துக்கு யெரொபெயாம் ராஜாவாயிட்டார். இப்போ இந்த யெரொபெயாம் ராஜாவான உடனேயே அவருக்குள்ள மிகப்பெரிய பெருமை வந்துடுச்சு.
அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, கனவீனமானவர்களை எல்லாம் ஆசாரியர்கள் ஆக்கிட்டாரு. இவரே தெய்வங்களை உண்டு பண்ணிட்டார். 2 கண்ணுக்குட்டி செஞ்சிட்டாரு. இவரே ஆசாரியர்களெல்லாம் ஏற்படுத்திட்டு இவரே ஆசாரிய வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ பலிபீடத்தை கட்டிட்டு இவர் என்ன பண்றாரு, தூபம் காட்டுறதுக்கு போறாரு. இப்போ இந்த சம்பவம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு சம்பவமாக தான் இருக்கும், சரிங்களா? நீங்கள் அப்படி ஒரு சமயம் நீங்கள் மறந்துருந்தாலோ இல்லை படிக்காமல் இருந்தாலோ 1 ராஜாக்கள் 13 அதிகாரத்தை முழுக்க நீங்கள் படிச்சிருங்க. நான் சொல்கிற இந்த சம்பவம் அங்கே பதிவில் இருக்குது. மேக்சிமம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால இது நான் அப்படியே இதாக சொல்லிடுறேன். இப்போ யெரொபெயாம் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ரொம்ப பெருமைக்குள்ளே போயிட்டாரு. ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய வேலை இவர் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. லேவியர்களாக சொல்கிறாங்க இது செய்யக்கூடாது, தப்புன்னு கேட்காம இவர் போயிட்டாரு. போன உடனே அங்கே வராரு ஒரு தீர்க்கதரிசி. இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யெரொபெயாம் போயிருக்கிற அந்த பலிபீடத்தை பார்த்து அவர் ஒரு தவறான தீர்க்கதரிசி, அதாவது இது இடிக்கப்பட்டு போகும் அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு. இப்படி சொன்ன உடனே யெரொபெயாமுக்கு ராஜாவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, பயங்கரமான கோபம் வந்துருச்சு. உடனே அவனை பிடியுங்க அப்படின்னு சொல்லி கையை நீட்டுறாரு. கையை நீட்டின உடனே என்ன ஆயிடுச்சுங்க, அந்த கை குஷ்டரோகம் ஆயிடுச்சு. உடனே அப்படியே நீட்டின மாதிரியே இருக்கு, குஷ்டரோகம் ஆயிடுச்சு. உடனே இந்த புரிஞ்சுக்கிட்டாரு, வந்தவர் தேவ மனுஷன்னு. உடனே அவர்கிட்ட என்ன தெரியுங்களா சொல்றாரு, ஐயா எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணி இதை என்ன பண்ணுங்க, சுகமாக்குங்க அப்படின்னா. அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாருன்னா, ஜெபம் பண்ணுறாரு. கை மறுபடி சுகமாயிடுது. ஆன உடனே அவர் மேலே இவருக்கு என்ன வந்துருச்சு, மிகப்பெரிய பாசம் வந்துருச்சு. பாசம் வந்த உடனே என்ன சொல்கிறாரு, தயவு செஞ்சு நம்ம வீட்டில் லஞ்ச் முடிச்சுட்டு போயிடுங்க, வாங்க பிரதர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அதுக்கு இந்த தீர்க்கதரிசி என்ன சொன்னார், முடியாது, ஆண்டவர் எங்கேயும் சாப்பிடக்கூடாது, போன வழியிலே போகக்கூடாது, திரும்ப வந்துரு, எங்கேயும் சாப்பிடக்கூடாது, உட்கார்ந்துராதன்னு சொல்லி எனக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாருன்னு சொல்லுவார். வசனம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 13 அதிகாரம் 7 முதல் 10 வரைக்கும். 1 ராஜாக்கள் 13 7 முதல் 10 வரைக்கும். அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீ என்னோட கூட வீட்டுக்கு வந்து இளைப்பாரு. பாருங்க, என்னோடு வீட்டுக்கு இளைப்பாரு, உனக்கு வெகுமானம் தருவேன் என்றான். உனக்கு நீ என்ன கேட்டாலும் வெகுமானம் வேற தரேன் அப்படின்னு பண ஆசை வேற காமிக்கிறாரு. தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, ஆனா அவர் மனுஷன் தெளிவா இருக்கிறார் அந்த விஷயத்துல. ராஜாவை பார்த்து என்ன சொல்றாரு, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும், பிழையான் சொன்ன மாதிரி இருக்கு, நீங்க உங்க வீட்டுல பாதி கொடுத்தாலும் நான் உம்மோடே வருவதும் இல்லை, இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை, நான் சொட்டு தண்ணி கூட வாயில வைக்க மாட்டேன் அப்படின்றாரு. ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி, என்ன சொல்லிட்டார்னா, நீ அங்க தண்ணி குடிக்க கூடாது, சாப்பிடக்கூடாது, போற வழியிலே திரும்பி வந்துடக்கூடாது, தெளிவா இரு அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போய்விட்டான். இப்ப இந்த சோதனையை இந்த தீர்க்கதரிசி ஜெயிச்சாருங்களா, ஜெயிக்கலையா? அருமையா ஜெயிச்சிட்டாரு. பண ஆசையை ராஜா காமிச்சு பார்த்துட்டாரு. ராஜா வீட்டு விருந்து எப்படி இருந்திருக்கும், ரொம்ப அருமையா இருந்திருக்கும். எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்லி கிளம்பிட்டார், சரிங்களா? ஆனா கொஞ்ச தூரம் போன உடனே அந்த ஊர்ல இருந்த வேற ஒரு தீர்க்கதரிசியோட பிள்ளைகள் போய் அவங்க அப்பா கிட்ட சொன்ன உடனே இவர் கிளம்புறார். இவர் கிளம்பி இப்ப அந்த தீர்க்கதரிசியை பார்த்து என்ன சொல்றாரு, 14 இருந்து வாசிங்க. தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கருவாளி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிற அவனை கண்டு, இந்த கிழவனான தீர்க்கதரிசி என்ன பண்றாருன்னா, போயிட்டு எல்டர் பிரதர் இவர் போய் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த தீர்க்கதரிசியை பார்த்து, யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானா என்று அவனை கேட்டதற்கு அவன் நான் தான் என்றான். அப்பொழுது அவனை நோக்கி, என்னோட வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும் என்றான். இப்ப இவரு கூப்பிடுறாரு. ராஜா கூப்பிட்டாரு, முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப தீர்க்கதரிசி கூப்பிடுறாரு, வாங்க பிரதர், நம்ம வீட்டில் லஞ்சு முடிச்சுட்டு போகலாம், வாங்க பிரதர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதற்கு அவன், நான் உம்மோடே திரும்பவும் உம்மோடே உள்ளே போகவும் மாட்டேன், இந்த ஸ்தலத்திலே உம்மோடே நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான். தெளிவா இருக்கு மனசுல ஆண்டவருடைய வார்த்தை. பச்சை மரத்துல என்னமோ சொல்லுவாங்களே, எப்படி பசு ஆணியா, பச்சை மரத்துல ஆணி அடிச்ச மாதிரி நல்லா பதிஞ்சு போயிருக்கு ஆண்டவருடைய வார்த்தை. அங்க சொன்ன மாதிரியே தெளிவா சொல்றாரு, தண்ணி குடிச்சிடாத, சாப்பிட்றாத, வந்த வழியிலே திரும்பி வந்துடாத, தெளிவா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். முடியாது பிரதர், சாரி பிரதர் அப்படின்றாரு. இப்ப எல்டர் பிரதர் என்ன பண்றாரு பாருங்க. அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசி தான். இங்கதான் பிரச்சனை.
அங்க ராஜா, அவன் ஒரு புறஜாதி, அவனுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை, என்ன வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்குவோம், கேப் வச்சுக்குவோம். ஆனா இங்க என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா, பிரதர் நானும் உங்க பிரதர் தான் பிரதர், நானும் உங்க சத்தியத்துல தான் பிரதர் இருக்கிறேன், என்ன பிரதர் அப்படின்னு உடனே என்னவாக ஆரம்பிச்சிருச்சு, லைட்டா சறுக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மாத்திரம் விட்டாரா, கிழவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீர் அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோடே சொன்னான் என்று அவனிடத்தில் போய் சொன்னான். என்ன சொல்றாரு, பிரதர் நான் உங்க பிரதர் தான், காலையில் ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு ஒரு தூதன் வந்து நின்றுட்டாரு, அப்படியே பார்த்தேன், என் மகனை அங்கே அனுப்பிச்சிருக்கிறேன், அவன் ஒரு வழியில் போய்கிட்டு இருக்கிறான், நீ போய் அவனை கூட்டிக்கிட்டு வந்து அவனுக்கு லஞ்சு கொடுன்னு சொல்லி ஆண்டவர், அந்த தூதன் ஆண்டவர் மூலமாக என்கிட்ட சொன்னார் பிரதர் அப்படின்னு சொன்ன உடனே ஆள் என்னவாயிட்டாரு, ஓ டமால் ஆயிட்டார். சரிங்களா, இப்போ என்னவாயிடுச்சு, கீழே வாசிங்க. அப்பொழுது அவன் இவனோடே திரும்பி போய் இவன் வீட்டிலே அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆரம்பத்தில் ஒரு காரியத்தை ஜெயிச்சவர் இன்னொரு தடவை ஒரு சோதனை வரும்போது என்னவாயிட்டாரு, தோத்து போயிட்டாரு. முடிவு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான், மரணம் அங்கே வந்துருச்சு. இதே தீர்க்கதரிசி மறுபடியும் தீர்க்கதரிசனை சொல்லுவார், உனக்கு என்ன சொன்னேன், சாப்பிடாம போன்னு தானே சொன்னேன். இந்த கிழவன் தீர்க்கதரிசியே மறுபடியும் சொல்லுவார் அவர்கிட்ட, நான் உனக்கு என்ன சொன்னேன், ஏன் நீ கேட்கல, நீ போகிற வழியில் இப்போ என்ன ஆகுவ, செத்து போவ அப்படின்னு கூட சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ எதுக்கு இதை சொல்ல வரோம் அப்படின்னா, ஆரம்பத்தில் ஒரு சில காரியங்கள் நாம் ஜெயிச்சிடுவோம், யுத்தம் அதே இடத்துல தான் நடக்கும். ஆனால் என்ன ஆகிடக்கூடாதுன்னா, ஏமாந்துடக்கூடாது, ரொம்ப விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். இதில் என்ன ஒரு விசேஷம்னா, நம்ம மாமா சித்தப்பா பெரியப்பா கிட்டேலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துருவோம். யாருக்கிட்ட ஏமாந்துருவோம், நம்ம சகோதர சகோதரிகள்கிட்ட நாம் அநேக நேரங்களில் ஏமாந்துருவோம். நம்ம பிரதர் நம்ம சிஸ்டர் தானேன்னு சொல்லி நிறைய நேரங்களில் விழுந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. தேவனுடைய வார்த்தையை தெளிவாக உள்ளுக்குள்ளே வச்சிருந்தும் அந்த தீர்க்கதரிசி என்னவாயிட்டார், அங்கே மிகப்பெரிய ஒரு தோல்விக்குள்ளே போயிட்டாரு, தோத்து போயிட்டாரு. பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில் இதே மாதிரி பார்க்கலாம். யோபு எல்லாம் போகுது அவரை விட்டு, ஆனால் அப்படி உத்தமமாக நிற்கிறாரு. கடைசியாக சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ங்கிறார். மனைவி வந்து தூஷிப்பான்னு சொன்னா கூட அலாட்டா இருக்கிறாரு, இல்லை இது பைத்தியக்காரி மாதிரி பேசுறது, செட் ஆகாது, முடியாதுன்றார். ஆனால் பின்னாடி நண்பர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச 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 என்ன தெரியுங்களா ஆயிடுச்சு, அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் நீதிமான் தான், நான் உத்தமன் தான், அப்புறம் எதுக்கு ஆண்டவர் என்ன இப்படி பண்ணினாரு, ஏதாவது நீ தப்பு பண்ணியிருப்ப பாரு யோபு, தப்பு பண்ணியிருப்ப, ஆண்டவர்கிட்ட தப்பு சொல்றியா நீ அப்படின்னு சொல்ல சொல்ல இவர் என்ன தெரியுங்களா ஆயிட்டாரு, கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி ஆண்டவரை தூஷிக்கிற அளவுக்கு இவர் ஆயிட்டார். எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, ரொம்ப விழிப்புள்ளவர்களாக இருக்கணும் எல்லா இடங்களிலும், எல்லா இடத்திலும், எல்லா விஷயத்திலையும். இல்லை அப்படின்னா இந்த ஆவிக்குரிய ஓட்டம் தடைபட்டு போயிடும். இன்னைக்கு நிறைய பேர் சபையில் இருந்து அநேக காரியங்களை பாரம்பரியங்களை எல்லாம் விட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இங்கே வந்து பாரம்பரிய கிறிஸ்தவங்களாக எடுக்கிறாங்க. அது ஞாயிற்றுக்கிழமைனா சபைக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமைனா அதை வாசிக்கணும், இதை வாசிக்கணும், வீட்டுக்கு வரணும், வரணும். வேற என்னங்க இந்த சத்தியத்துக்குள்ள வந்து மாற்றம் நடந்திருக்கு, அதெல்லாம் கேட்காதீங்க பிரதர், நாங்கள் எங்கே போயிடுவோம், என்ன இது, அங்கேயே இருந்து இங்கேயே வந்து எந்த ஒரு வித்தியாசமும் வாழ்க்கையில் வரலன்னா பிரயோஜனம். அது சத்தியம், இப்போ நாங்கள் அது ஒன்றுக்கும் இல்லை, சத்தியம் விலையேறப்பட்டது தான். ஆனால் அந்த சத்தியம் உங்களுக்குள்ள வழியில் விழுந்துச்சா, கட்பாறையில் விழுந்துச்சா, முள்ளில் விழுந்துச்சா, நல்ல நிலத்தில் விழுந்துச்சாங்கிறது தானே விஷயமே, இல்லைங்களா? அப்போ சத்தியத்துக்குள்ளே வந்துட்டோம், நல்ல சத்தியம்தான். நம்ம வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடந்துச்சு, வழி மாதிரியே இருந்துட்டு இருக்கிறோமா, முள்ளா இருக்கிறோமா, கல்லா இருக்கிறோமா, நல்ல நிலமா மாறி இருக்கிறோமா? நல்ல நிலமா மாறலைன்னா நம்ம இந்த சபை இல்லை, இதுக்கு மேலே சபை இருக்கான்னு எனக்கு தெரியல, வாய்ப்பு இல்லை, எங்கே போனாலும் வாய்ப்பே கிடையாது. அப்போ நல்லா யோசிச்சு பார்க்கணும், இவ்வளவு சத்தியங்கள் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, என் வாழ்க்கையில், என் தனிப்பட்ட வாழ்க்கையில், என் குடும்ப வாழ்க்கையில் எனக்குள்ளே வந்துட்ட மாற்றம் என்ன?
முன்ன நான் இருந்த ஒரு வாழ்க்கை இப்ப இருக்கிற என் வாழ்க்கைக்குள்ள என்ன வித்தியாசங்கள் நடந்திருக்குது. இப்ப ஒரு சகோதரனுக்கு இந்த சத்தியத்தை நான் போய் சொல்லணும், ஒரு சகோதரிக்கு இந்த சத்தியத்தை போய் சொல்லணும்னா எதுக்காக நான் அவங்களுக்கு அந்த சத்தியத்தை சொல்லணும்? நான் இந்த சத்தியத்தினால பெற்றுக்கொண்ட நன்மைகள் என்ன? அப்ப அவங்களும் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளணுமேங்கிற எண்ணம் வரணும். வெறும் வேதர் அறிவுக்கு பிரயோஜனமே கிடையாதுங்க. அது பிரதர் இப்ப எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு, பைபிள்ல இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு, பிரயோஜனம் இல்லைங்க. அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு, வாழ்க்கையில என்னப்பா நடந்துச்சு? அதான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், ஏட்டு சொரக்கா. வெறும் படிப்பு நம்மளுக்குள்ள ஒன்னையும் செய்ய வேணா, பெருமையை வேணா கொண்டு வருங்க, அறிவு இருமாப்பை வேணா கொண்டு வரும். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இதை நம்ம பார்க்க முடியும். ஆனா பக்தி விருத்தி நம்மளுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நடந்திருக்குது நம்மளே சிந்திச்சு பார்க்கணுங்க. அப்ப ஆரம்பத்துல அந்த பாரம்பரியங்களை, சபையில் இருக்கிற அநேக தவறான காரியங்களை, ஊழியக்காரங்க கிட்ட இருந்த தவறான காரியங்களை எல்லாம் விட்டு தூக்கி போட்டு தான், எல்லாம் வேஸ்ட்னு தூக்கி போட்டு தான் இதான் சத்தியம், தேவனுடைய சித்தம் நான் செய்யணும்னு உள்ள வந்தமே. இப்ப நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த அளவுக்கு தேவன் பிரியப்படுகிற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கு? வீட்டில் நம்ம பேசுகிற மனைவி கிட்ட பேசுகிற வார்த்தைகள், கணவன்கிட்ட பேசுகிற வார்த்தைகள், பிள்ளைகள்கிட்ட பேசுகிற வார்த்தைகள், குடும்பத்தார்கிட்ட பேசுகிற வார்த்தைகள் தேவன் கணம் பண்ணுகிற மாதிரி இருக்கா? இல்லைன்னா இந்த சத்தியத்தில் இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. ஏன்னா நம்ம பெருமை பாராட்டிக்கலாம், நாங்களும் அந்த சத்தியத்தில் இருக்கோம், நாங்கள் அப்படி இருக்கோம், பெருமை பாராட்டிக்கலாங்க. பிரயோஜனம் ஒன்றும் இல்லை, தேவன் மகிமைப்படணுமே அதில். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே நம்ம பார்க்குறோம், எலெயாசார் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணார். இடமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே இடம், எந்த பாரம்பரியங்களை வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு வந்தோமோ அதே இப்போ மறுபடியும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பாரம்பரியமாக போயிடுச்சு அப்படின்னா நம்ம தோற்று போய் தான் இருக்கிறோம். ஆனால் நமக்கே தெரியாது நம்ம தோற்று போய் இருக்கிறது. அப்போ இந்த ஒரு காரியத்தை மனசில் வச்சுக்கொள்ளலாம். 4வது காரியம் நம்ம பார்க்குறோம், எலெயாசாரின் வெற்றி. எப்படி இவர் ஜெயிச்சார்னு சொல்லி வசனம் பார்க்குறோம். 2 சாமுவேல் 23 அதிகாரம் 10வது வசனம். 2 சாமுவேல் 23:10. இவன் எழும்பி தன் கை செழித்து தன் கை பட்டயத்தோடே ஒட்டிக்கொள்ளும் மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான். அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். ஜனங்கள் கொள்ளையிட மாத்திரம் அவனை பின் சென்றார்கள். அவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடே ஒட்டிக்கொள்ளும் மட்டும் பெலிஸ்தியரை வெற்றினான். அப்ப இங்க நம்ம பார்க்குற முக்கியமான 3 காரியம், பட்டயம். 2வது, அது அவருடைய கையில பழக்கப்பட்ட ஒரு பட்டயமா இருந்துச்சு, கையோட ஒட்டி கொண்ட ஒரு பட்டயமா இருந்துச்சு. அப்ப இது நமக்கு எதை அடையாளப்படுத்துது? பட்டயம் எதை அடையாளப்படுத்துங்க? எபிரேயர் 4 அதிகாரம் 10 வாசிங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதாயும் இருக்கிறது. அப்ப வேத வசனம் அங்க பாத்தீங்கன்னா எலெயாசார் கையில என்ன இருந்துச்சு? பட்டயம் இருந்துச்சு. நம்மளுடைய கையில என்ன இருக்கணும்னா வேத வசனம். வேத வசனம் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்குதா? தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு நமக்கு இன்னைக்கு முக்கியமானதா இருக்குது. ரொம்ப துக்ககரமான விஷயம் என்ன தெரியுங்களா? இன்னைக்கு நம்ம மத்தியில பைபிள் படிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. இப்போ நம்ம மத்தியிலே எத்தனை பேர் நீங்கள் பைபிள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்கன்னு கேட்டால் தெரியல எனக்கு. எல்லாரும் நம்ம பைபிள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோமா? நிறைய பேர் இப்போ என்ன தெரியுங்களா பண்ணுறதில்ல, பைபிள் கூட சபைக்கு எடுத்துகிட்டு வரதில்லைங்க. ரொம்ப துக்ககரமான விஷயம். அதான் எங்ககிட்ட என்ன இருக்குது? ஃபோன் இருக்குதுல்ல, அதில் எல்லாம் இருக்குதுல்ல. பாருங்கள், அந்த அளவுக்கு இந்த பைபிள் தூக்குறதுக்கு இன்றைக்கி சிரமமாகி போச்சு. ஒரு சிலர் 2 பைபிள் வச்சுக்கிறாங்க. எப்படி தெரியுங்களா? சபையில் ஒரு பைபிள், வீட்டில் ஒரு பைபிள். அங்கே வந்தா அது, இங்கே வந்தா இது. ஏன் அது பிரதர்? வீட்டில் இருந்து பைபிள் எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு இங்கேயே இருந்தால் அது ஒரு சில நேரத்தில் வெளியில் எங்கேயாவது போயிட்டு அப்படியே வருவேன்னா, அப்போ இங்கே ஒன்று இருந்தால் அது எப்படி இருக்கு? ரொம்ப சௌகரியம். உங்களை பற்றி எனக்கு தெரியலை, ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த முறையை நம்ம மாற்றணும். பைபிள் தூக்குறதுக்கு நம்ம சங்கடப்பட்டோம்னா நம்ம என்ன கிறிஸ்தவங்க சொல்லுங்க? நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம், மிகப்பெரிய சொத்து, நம்முடைய வாழ்க்கை, நம்மளுடைய ஜீவனே தேவனுடைய வார்த்தை தான்.
அப்போ இந்த பைபிளை தூக்குறதுக்கு இன்னைக்கு நம்ம சிரமப்படுறோம். முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பைபிளை அப்படி வச்சு எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு கிறிஸ்தவங்களாம் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த பைபிளை ஒரு துணியை சுற்றி, ஒரு பேகை சுற்றி, அதை சுற்றி மறைச்சி பைபிள் எடுத்துகிட்டு போகிறது தெரிஞ்சிடக்கூடாது. என்ன ஆகிட போகுது? நம்ம ஏன்னா அப்படியா ஒரு கம்யூனிஸ்ட் இதுலையா இருக்கிறோம், பைபிள் வச்சுருக்கவங்களெல்லாம் கொன்னுருவாங்க அப்படிங்கிற மாதிரி? அப்படி இருந்தாலே நம்ம பைபிள் தெரிகிற மாதிரி தான் எடுத்துகிட்டு வரணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பைபிளை தூக்குறதுக்கு அவ்வளோ கஷ்டமாகி போச்சு கிறிஸ்தவங்களுக்கு. அது நம்ம மத்தியில் பைபிள் 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, 4ஆம் நிலைக்கு அந்த பக்கம் போயிடுச்சு. சரிங்களா? பைபிளை தொடுறதே ஏன்னா சகோதரர்களுடைய புத்தகங்களையும் எழுத்துக்களையும் காலையில் மன்னா, சாயங்காலம் இரவின் இதுலேயே இன்னைக்கு திருப்தி ஆகிட்டமே ஒழிய வேத வசனம் மறக்கக்கூடியதாக ஆகி போச்சுங்க. இன்றைக்கெல்லாம் பைபிளில் ஒரு வசனம் முன்னையெல்லாம் எடுத்தா அடிக்கடி நான் சொல்கிறதா டப்புன்னு எடுத்துக்கிட்டு இருந்ததெல்லாம் இப்போ பைபிளில் தேட வேண்டியதாக இருக்குது. அந்த வசனத்தை அங்கேயே தான் அது இருக்குது, ஆனால் என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் இங்கே எலியாசார் பார்க்குறோம், பட்டயம் அவர் கையில் இருந்துச்சு. இன்னைக்கு வேத வசனம் நம்முடைய கை, வெறும் பைபிளை மட்டும் தூக்கிட்டு போகிறது மட்டும் சொல்லைங்க, அது இருந்தால் தான் அடுத்து எங்கே இருக்கும், உள்ளுக்குள்ளே இருக்கும். கையிலையும் இருக்கிறதில்ல, பையிலையும் இருக்கிறது இல்லைன்னா இருதயத்தில் மட்டும் எப்படி அப்படி நிறைஞ்சிருக்குமா? அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், முதலாவது அந்த பட்டயம் அவர் கையில் இருந்துச்சு. அப்போ இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை நம்மளோட இருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்தில் கொஞ்சம் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியும். சங்கீதம் 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். அப்போ தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்குங்க. அதாவது மனப்பாடம் பண்ணி உள்ள தள்ளுறதை நான் சொல்லலைங்க, அது நம்முடைய வாழ்க்கையா தேவனுடைய வார்த்தை மாறணுங்க. ஒரு காலம் வரப்போகுது, நம்முடைய வாழ்க்கை பைபிளாக ஆக போகுது. எல்லாரும் இருக்கீங்களா? ரொம்ப கவனிங்க. நம்முடைய வாழ்க்கை பைபிளாக மாறப்போகுது. அதைத்தான் ராஜ்யத்தில் உயிர்த்தெழுந்து வரப்போகிற ஜனங்கள் படிக்க போகிறாங்க. இப்போ ஆபிரகாம் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் அப்படிங்கிறது, யோசேப்பு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாருங்கிறது எப்படி இன்னைக்கு ஒரு பைபிளாக இருக்குது, தேவனுடைய வார்த்தையாக அது இருக்குதோ, நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தையாக ஒரு நாள் தேவன் வைக்க போகிறார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை படித்து நிறைய பேர் என்ன ஆக போகிறாங்க, மனம் திரும்ப போறாங்க. ஆண்டவர்கிட்ட கதறி ஒப்பு கொடுக்க போறாங்க. ஆண்டவரே, அவங்கள போல நான் இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு கதறி ஒப்பு கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்கள மாதிரி இருந்துடக்கூடாதேன்னு கூட கதறி ஒப்பு கொடுப்பாங்க. இதில் நம்ம யாராக இருக்கிறோங்கிறத நம்ம தான் யோசிக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையை இன்னைக்கு நிறைய பேர் பார்க்காம நம்ம ஏமாத்தலாங்க. நம்ம வாழ்க்கையை யாருமே பார்க்காத நமக்குள்ள ஒரு ரகசிய வாழ்க்கை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையும் கோடிக்கணக்கான ஜனங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தேவன் ஒரு நாள் என்ன பண்ண போறார், அதை எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி அப்படியே ஓப்பன் பண்ணி வைக்க போறார். 4 செவுத்துக்குள்ள தான் யோபின் மனைவி யோபுவை பார்த்து தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொன்னாங்க. யாருக்கு தெரியும் இது? ஆனால் இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் அதை படிக்கிறோம் இல்லையா? தனி வீட்டுக்குள்ள ஆபிரகாம சாரால் என்னன்னு கூப்பிட்டாங்க, ஆண்டவனேன்னு கூப்பிட்டது இன்னைக்கு ரெக்கார்டாகி எல்லாரும் பார்க்குறோம்ல. இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நிறைய காரியங்களை தேவன் ராஜ்யத்தில் எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காமிக்க போறாரு. பாருங்க, இவங்க இப்படி வெளியில் இவ்வளோ ஒரு நல்ல கிறிஸ்தவங்களை காமிச்சுக்கிட்டாங்க. இவங்க உண்மை சுபாவம் பாருங்க இப்படி இருந்துச்சு. யூதாஸ் இயேசு கிறிஸ்துவ கூடவே தாங்க இருந்தார். ரொம்ப அப்படியே சின்சியராக இருக்கிற மாதிரி இருந்தாருங்க. ஆனால் திருடைங்க. சொன்ன வேதம் நம்மளை பற்றி என்ன பண்ணும் சொல்லும். நம்ம திருடர்களா? மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். அவர் என்ன ஏதாவது எழுதி வச்சுக்கிட்டு இருந்தாரா, நான் உண்மை உள்ளவன்னு? அவர் வாழ்க்கையை வேதம் பதிவு பண்ணி இன்னைக்கு நம்ம படிக்கிறதுக்கு கொடுத்துருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை ஏதோ 4 பேருக்கு நல்லவங்களா நடிச்சுட்டு போனால் போதும்னு நினச்சிட்டோம், ஏமாந்துருவோம். நான் இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றதெல்லாம் யாருக்கு தெரிய போகுது? ஏமாந்துருவோம். எல்லாம் எழுதப்பட்டுக்கிட்டு இருக்கு நமக்கு தெரியாம. ஒரு நாள் இந்த ராஜ்யத்தில் வரப்போகிற ஜனங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை தேவன் புத்தகமா வேதமா கொடுக்க போறாருங்க. எப்படி இருக்க போகுது நம்முடைய வாழ்க்கை முறை, எப்படி நம்முடைய செயல்பாடுகள் தேவன் மகிமைப்படுற மாதிரி அங்கே இருக்குமா?
அப்போ இங்கே எலையாசர் கையில் பட்டயம் இருந்துச்சு. அந்த பட்டயம் எப்படிப்பட்ட பட்டயமாக இருந்துச்சு? பழக்கப்பட்ட பட்டயமாக இருந்துச்சு. இன்னைக்கு வேதம் நம்மக்கிட்ட இருக்குது, ஆனால் அதுக்குரிய பழக்கம் நம்மக்கிட்ட இருக்குதா? வேதத்தோட நம்முடைய பழக்கம் எப்படி இருக்குங்க? இப்போ ஒரு பிரதரை ஒரு சிஸ்டர், எனக்கு இவங்களை ரொம்ப தெரியுங்க, நாங்கள் ரொம்ப திக்கு அப்படின்னு சொல்கிறோன்னு வைங்களே, எதை வச்சு சொல்லுவோம்? எல்லாரும் இருக்கீங்களா? ஒருத்தரை நம்ம இவர் எங்களுக்கு ரொம்ப திக்குங்க, இவரை பற்றி நீங்கள் சொல்லவே வேணாம், இவரை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும், எப்படி சொல்லுவோம்? அவங்களோட நமக்கு என்ன இருக்குது? அந்த அளவுக்கு உறவு இருக்குது. காலையில் எந்திரிச்ச உடனே அவங்க கிட்ட தான் ஃபோனு, மத்தியானம் சாப்பிட்டீங்களான்னு ஃபோனு, நைட்டு ஃபோனு, எப்போ எதுக்கு எடுத்தாலும் ஃபோனு, சரிங்களா? பார்த்தாலும் அவ்வளோ நேரம் பேசுறது. இவங்களை பற்றி வேற யாராவது நமக்கு சொல்லணுமா? அவசியம் இல்லை. இது மாதிரி இருக்கணுமா வேதம் நமக்கு? எப்படி? எங்கே எந்த வசனம் கேட்டாலும், எந்த சம்பவத்தை பற்றி சொன்னாலும் அது எங்களுக்கு தெரியுமே, நேற்று தான் அவங்க அதை படித்தோம், போன வாரம் தான் பிரதர் படித்து அதையே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு அது சப்ஜெக்டாகவே வந்துடுச்சு. எப்படி? அதோட நமக்கு இருக்கிற உறவு. அதான் வசனம் சொல்லுது. சங்கீதம் 1:2 வாசிங்க. சங்கீதம் 1:2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யார் யார் கூட எல்லாமோ நமக்கு பிரியம் இருக்குது. இன்னைக்கு யார் யார் கூடயோ பேசுறதுக்கெல்லாம் ரொம்ப பிரியம் உள்ளவங்களா இருக்கிறோம். கர்த்தருடைய வேதத்துல நமக்கு எந்த அளவுக்கு பிரியம் இருக்கு? தேவன் அதை பார்க்கிறார். தேவன் நம்ம வேதத்து மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கோங்கிறத பார்க்கிறாரு. அப்ப எந்த அளவுக்கு தேவனுடைய வேதத்துக்கும் நமக்கும் தொடர்பு இருக்குது. இன்னைக்கு நிறைய சகோதரர்கள் ஊழியம் செய்கிறதுக்காக இன்னைக்கு என்ன பண்றதுன்னா, அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் எடுத்து வச்சு வேதத்துல ஒரு பழக்கம் இருக்குது. ஆனா கிரமமா வேதத்துக்கும் நமக்கும் ஒரு உறவு முறை இருக்குதா? அதே மாதிரி சகோதரிகள் ஏதோ காலையில எந்திரிச்சா ஏதோ ஒரு அதிகாரம், நைட்டுக்கு ஒரு அதிகாரம், ரைட்டு, ஓகே, பிரியம் இருக்குதா அது மேல? ஏன்னா கடமைன்னு இருக்கு. கடமைக்குன்னு நம்ம செய்கிற ஒரு சில காரியங்கள் இருக்கு, பிரியப்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கு. வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? திருமணம் ஆனப்போ வீட்டுக்காரருடைய துணியை துவைச்சதுக்கும் இப்போ ஒரு 10-15 வருஷம் ஆனதுக்கப்புறம் துவைக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். ஆரம்பத்தில் துவைக்கும் போது எப்படி இருக்கும்? அது மேலே அப்பையும் அப்படித்தான் இப்பையும் அப்படித்தான் அப்படிங்கிறீங்களா? அப்போ ஒரு பிரியம் இருக்கும். இப்போ எப்படி இருக்கும்? கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டேன், என்ன பண்ணுறது, பிள்ளைங்களை பெற்றாச்சு, அதுங்களுக்காக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு துவைக்கிறது என்னவா ஆகி போச்சு? இப்போ கடமையாக மாறி போச்சு. ஆனால் அப்போ ஐயோ அவரோட சட்டை, ஐயோ அவரோட பேண்ட்டு, அது எப்படி இருந்துச்சு? பிரியம் இருந்துச்சு. பிரியம் இப்போ என்னவாகி போச்சு? கடமையாகி போச்சு. அது மாதிரி வேதம் வாசிக்கிறது பிரியமத்தில் வாசிக்கிறோமா? இன்னைக்கு பைபிளே படிக்கல, சரி அந்த பைபிளை எடு, ஒரு அதிகாரம், சரி இருக்குல்ல, சங்கீதம் 1:1, அதான் சங்கீத புஸ்தகத்தில் இருக்கிறதா கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஒரு அதிகாரத்தை வாசிச்சுட்டு படுத்தா தான் தூக்கம் வரும், இல்லைன்னா அது வேற மனசுக்குள்ளே குத்திக்கிட்டே இருக்கும், சரிங்களா? இந்த மாதிரி அது ஒரு கடமையாக போயிடுச்சா பிரியமாக இருக்குதா? அங்கே அந்த பட்டயம் அவருக்கு பழக்கப்பட்ட பட்டயமாக இருந்துச்சு. இன்னைக்கு வேத வசனம் நமக்கு பழக்கப்பட்ட ஒன்றா இருக்கா? அதான் நபர்களுக்குள்ளே இருக்க பழக்கத்தை சொன்னேன். அப்போ எந்த அளவுக்கு வேதத்தோடு நம்ம இசைஞ்சு போகிறோம், எந்த அளவுக்கு வேதம் நமக்கு ஒரு சுவை கொடுக்கக்கூடியதாக மாறுது. ஏன்னா அதோட இசைஞ்சு அதுக்குள்ளே போய் நம்ம பழகணும்னா தாங்க அந்த வேதத்தோட இதெல்லாம் அருமை அழகை புரிஞ்சுக்க முடியும், இனிமையை புரிஞ்சுக்க முடியும். சும்மா கடமைக்கு வாசிட்டு போனோம்னா வேதம் நமக்கு கடமையாகவே தான் இருக்குங்க, வெறும் எழுத்தாக தான் இருக்கும். அது ஜீவனாக மாறணும்னா நம்ம ஜீவனோட அதை வாசிக்கணும். வசனம் வாசிங்க. உபாகமம் 8:3. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். பாருங்க, அது நம்முடைய பிழைப்பா மாறணும். தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில அது ஒரு ஒன்று விட்டதா இருக்கணும். அதான் யோபு சொல்லுவார். என்ன சொல்லுவார் சொல்லுங்க பாப்போம். உம்முடைய வார்த்தைகளை எனக்கு வேண்டிய சொல்ல மாட்டீங்களா, ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் உட்கொண்டேன். அதாவது என்ன அப்படின்னா, தட்டு நிறைய பிரியாணி இருக்கு, இந்த பக்கம் தேவனுடைய வார்த்தை இருக்கு, எதை ஜாஸ்தி எடுத்துக்கிட்டாராம் அவரு? தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணிக்கிட்டாராம் தெரியுங்களா? அதை ஆகாரத்தை விட என்ன பண்ணாராம், ஜாஸ்தி எடுத்துக்கிட்டாருங்களாம். சரிங்களா? பாருங்க, யோபு புஸ்தகம் எடுத்துட்டீங்கன்னா வாசிங்க.
23 அதிகாரம் 12வது வசனம். யோபு 23:12. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாக என்ன பண்ணாராம்? காத்து கொண்டேன். ஒரு பக்கம் சாப்பாடு, இன்னொரு பக்கம் தேவனுடைய வார்த்தை. எதையோபோ உங்களுக்கு ஜாஸ்தி வேணும், பசிக்குது, சாப்பிட்டுட்டு அப்புறம் வேணா கொஞ்சம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லலையாம். யாருங்க? யோப். தேவனுடைய வார்த்தை அவருக்கு அவ்வளோ ஒரு ஆவல் நிறைஞ்சதாக இருந்துச்சு, அவ்வளோ ஒரு பழக்கம். அப்போ தேவனுடைய வார்த்தையினால் பிழைக்கிறது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, கை சலித்து போகும் வரை தன் கை பட்டயத்தோட ஒட்டி கொள்ளும் மட்டும் அப்படின்னா, அந்த அளவுக்கு பட்டயத்தையும் எலையாசருடைய கையையும் பிரிக்க முடியலைங்களாம். அந்த அளவுக்கு ஒட்டிட்டு இருந்துச்சுங்களாம். இப்படி தான் இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. தேவனுடைய வார்த்தையும் நம்மளுடைய வாழ்க்கையும். தேவனுடைய வார்த்தையோடு நம்ம என்ன எடுக்கணும்னா, இசைஞ்சு நெருங்கி இருக்கணும். அதான் நான் ஏற்கனவே சொன்னேனுங்களா, நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையாக மாறப்போகுது அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு எப்பவுமே நமக்கு இருக்கணும். சங்கீதம் 119:97. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். சங்கீதக்காரன் சொல்லிட்டாரு. நாம் இன்னைக்கு அந்த மாதிரி சொல்ல முடியுங்களா? ஒரு நாளைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு நமக்கு ஞாபகம் வருது? அப்போ பாருங்க, பெலிசியரோட நமக்கு எப்பவுமே யுத்தம் இருக்கு. ஒரே காரியத்தில் திரும்ப திரும்ப யுத்தம் இருக்கு. இதையெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னா பட்டயம் இருக்கணும். பட்டயம் வெறும் பட்டயமா இருக்கக்கூடாது, பழக்கப்பட்ட பட்டயமா இருக்கணும். பழக்கப்பட்ட பட்டயம் மட்டும் இல்லை, ஒட்டிட்டு கையோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற பட்டயமா இருக்கணும். சரிங்களா? அப்படி இருந்தால் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு யுத்த வீரர்களா, நாம் ஜெயம் பெறக்கூடியவங்களா இருப்போம். இல்லைன்னா யுத்த வீரர்களாக இருப்போம், ஜெயம் பெறக்கூடாதவர்களாக நாம் இருந்துருவோம். சரி, கடைசியாக நம்ம பார்க்குறோம் பெரிய ரட்சிப்பு. 1-2 சாமுவேல் 23:10வது வசனம். இவன் எழும்பி தன் கை செலுத்து தன் கை பட்டயத்தோட ஒட்டிக்கொள்ளும் மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான். அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். ஜனங்கள் கொள்ளையிட மாத்திரம் அவனை பின் சென்றார்கள். இப்படியாய் எலையாசர் கையில் பட்டயத்தை வைத்து கொண்டு போராடினதுனால இங்க வசனம் பார்க்கிறோம், அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். என்னதான் எலியாசர் வெற்றி அந்த பட்டயத்தை எடுத்துக்கிட்டு கை சலிச்சு போற வரைக்கும் போராடி இருந்தாலும் வெற்றி யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தாருங்க. கர்த்தர் இல்லைன்னா என்ன இருக்க முடியாதுன்னா ஜெயம் பெற்றிருக்க முடியாது. அதனால தான் எலியாசருங்கிற பேர் என்னுடைய அர்த்தம் தேவனே என் உதவியாளர். என்னதான் எலியாசர் அந்த அளவுக்கு ஒரு பராக்கிரமசாலியாக இருந்துட்டாலும், என்னதான் பட்டயத்தோடு அவருக்கு அவ்வளோ ஒரு பழக்கம் இருந்துட்டாலும், ஜெயம் கர்த்தர் கொடுக்கக்கூடியதா அங்கே இருந்துச்சு. அதில் நமக்கு என்ன பாடம்? நம்ம எவ்வளவுதான் வேத வசனங்கள் அறிஞ்சிருந்தாலும், வேத வசனத்தில் பழக்கம் உள்ளவங்களாக இருந்துட்டாலும், கர்த்தர் நம்மோட இருக்கணுங்க. வேத வார்த்தையோடு நமக்கு உறவு இருக்குன்னு பார்த்துட்டோம். இன்னொரு முக்கியமான ஒன்று என்ன தெரியுங்களா இருக்கணும்? தேவனோட நம்மளுடைய உறவு. தேவ வார்த்தையோட எந்த அளவுக்கு ஒரு நாள் முழுக்க தியானமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனோட நம்மளுடைய உறவும் இருக்கணுங்க. வெறும் இன்னைக்கு நிறைய நம்ம சகோதர சகோதரிகள் மத்தியில் இருக்கிற பெரிய மைனஸ் பாயிண்ட் என்ன தெரியுங்களா? வேத அறிவு, தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் எல்லாம் ரொம்ப அதிகமாக அறிஞ்சிட்டாங்க, தேவனை விட்டுட்டாங்க. தேவன் யாருன்னு தெரிஞ்சிட்டாங்க, ஆனால் தேவனை என்ன பண்ணிட்டாங்க? விட்டுட்டாங்க. ஜெபம் அதெல்லாம் எதுக்கு? காலையில் ஒரு 5 நிமிஷம். ஏன்னா வசனம் எல்லாம் என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க? உங்களுக்காக ஜெபிக்க வேணாம், தேசத்துக்காக ஜெபிக்க வேணாம், எதுக்காகவும் ஜெபிக்க வேணாம். அதனால இப்போ என்ன வாய் போச்சு? ஜெபம் எல்லாத்துக்கும் ஜெபிக்கணும்னு இருக்கும்போதே அங்கே பெருசாக ஜெபிக்க முடியாது. இப்போ அதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்ன உடனே இப்போ என்ன வாய் போச்சுங்க? ஜெபம் ரொம்ப குறைஞ்சி போச்சுங்க. நமக்கு பிரியமானவங்க கிட்ட ஃபோன் எடுத்தால் மட்டும் மணிக்கணக்கில் பேச முடியுது. ஆனால் தேவனுக்கிட்ட ஜெபம்னா எவ்வளவு நேரம் நம்மளால் ஜெபிக்க முடியுது? தேவனோட நமக்கு ஒரு அதிகமான ஐக்கியம் இருந்தால் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஜெபம் நமக்கு போர் அடிக்காது. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெபம் என்ன தெரியுங்களா போச்சு? போர் அடிக்கிற விஷயமா மாறி போச்சுங்க. சாயங்காலம் 9 மணி ஆச்சா அது ஃபேமிலி ப்ரேயர். நீங்கள் பண்ணுங்க,
நான் வர்றேன், இப்போ வீட்டுக்கு போன பிரதர் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அதனால நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் மெதுவாக போகிறேன். சரிங்களா? அந்த மாதிரி இப்போ என்ன ஆயிடுச்சுங்களா, ஜெபம்ங்கிறது போர் அடிக்கிற ஒரு விஷயமா மாறி போயிடுச்சுங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவனோட ஒரு நல்ல உறவு இன்னைக்கு நமக்கு இல்லாமல் பரலோகத்தில் போய் தேவனோட நான் எப்போவுமே உறவாக இருப்பேன், வாய்ப்பே இல்லைங்க. அதெல்லாம் நம்மளையே ஏமாத்திக்கிறோம். இங்கே நம்ம தேவனோட எந்த அளவுக்கு உறவில் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அங்கே போனாலும் இருக்க முடியும். இங்கே தேவனுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, ஆனால் அங்கே பரலோகம் போய் தேவனோட எப்போவுமே இருப்பேன். சாதகமில்லாத சூழ்நிலையில் எந்த அளவுக்கு தேவ உறவை நம்ம தேடுறோமோ, தேவனுடைய வார்த்தையை தேடுறோமோ, இது தாங்க நம்மளை சபை வகுப்பாராக மாற்றும். இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல், அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள்னு சொல்லி. அந்த மாதிரி கடமைக்காக ஜெபம், கடமைக்காக வேத வாசிப்பு, கடமைக்காக சகோதர ஐக்கியம், கடமைக்காக சபை கூடுகை, இதெல்லாம் அன்புல வரணும். இதெல்லாம் கடமையாக மாறிடுச்சுன்னு வைங்களேன், வேற யாராவது அன்பு காமிக்கிறவங்க போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம சொல்லிக்கிட்டே என்ன தான் பண்ணிக்கிட்டு இருப்போம், இருந்துக்கிட்டே இருந்துருப்போம். நம்மளை யாரும் அப்படி ஆயிடாமல் தேவன் நமக்கு உதவி செய்யணும். அப்போ ரொம்ப முக்கியம், இங்கே இவ்வளோ எலையாசர் பராக்கிரமசாலியாக இருந்துட்டாலும், ஒரு நல்ல யுத்த வீரனாக பட்டயத்தை நல்லா பழக்கமுடையவராக பயன்படுத்தக்கூடியவராக இருந்துட்டாலும், ரட்சிப்பை கொடுத்தது யார் அப்படின்னா தேவன். காரணம், தேவன் இந்த எலையாசாரோட கூட இருந்தார் அப்படின்னு கூட பார்க்குறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வெற்றி பெறணும்னா இது ரொம்ப முக்கியம். வேத அறிவு நம்ம பெற்றிருக்கலாம், நிறைய ஊழியங்கள் செய்யலாம், நிறைய ஜெயம் பெற்றிருக்கலாம், ஆனால் தேவ உறவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இதான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்ட காரியம் இந்த எலையாசர் பாடத்தில். அப்போ முதல் காரியம் நம்ம பார்த்தோம், அவர் ஒரு பராக்கிரமசாலி. அப்போ நம்மளும் கூட போர் சேவர்களாக இந்த ஊழியம், அதாவது இந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறதற்கு தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். அப்போ நமக்கு ஒவ்வொரு நாளும் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு போராட்டம் இருக்குது அப்படின்னு கூட பார்க்குறோம். நமக்கு ஒரே எதிரி, அன்னைக்கு பார்த்தோம் பெலிஸ்தியர், இன்னைக்கு நமக்கும் கூட ஒரே எதிரி சாத்தான். நம்ம போர் செய்கிற இடமும் கூட என்னென்னா ஒன்று தான், நம்முடைய சிந்தை, நம்முடைய சுபாவம், நம்முடைய இதில் தான் நமக்கு என்ன இருக்குன்னா போராட்டங்கள் இருக்குது. அடுத்து இதை ஜெயிக்கணும் அப்படின்னா 2 காரியம் வேணும். ஒன்று பட்டயம், இன்னொன்று தேவன் ரட்சிப்பை கொடுக்கணும். பட்டயங்கும்போது தேவனுடைய வார்த்தையோடு நமக்கு இருக்கிற உறவு, தேவன் ரட்சிப்பை கொடுக்கணும்னா தேவனோடு நமக்கு இருக்கிற உறவு எப்படி இருக்குங்கிறத நம்மளை சிந்திச்சு பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் குறைவான காரியங்களை நாம் சரி செய்து கொண்டு ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் இன்னும் அதிகமாய் வளர்ந்து, இன்னும் தேவனுக்கு பிரியமான குணலட்சணங்களை வளர்ந்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அருமையான சபையாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.